அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு 1220வது நிகழ்ச்சி. வாரந்தோறும் வள்ளுவோம். போன வாரமே பேச வேண்டியது, இந்த வாரம் பேசல. போன வாரம் பேச முடியல. இந்த வாரம் நம்ம அதிகாரம் 93 கல்லுண்ணாமை அதுதான் பார்க்க போறோம். போன அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வரைவின் மகளிர் பத்தி சொல்லியிருந்தாரு திருவள்ளுவர் போன அதிகாரத்துல. அதுக்கு முன்னாடி அதாவது சாரி பெண்வழி சேரால் பெண்வழி சேரல் சொன்னாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பெரியாரை பெரியாரை பிழையாமை இப்படி வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. பெண்வழி சேரல்லையும் இது வரைவின் மகளிரும் பார்த்தோம்னா இதுல பெரும்பாலும் என்ன சொல்றாருன்னா ஆண்களுக்கு தான் அறிவுரை சொல்றாரு. இதுல கூட வரைவின் மகளிர் போட்டிருக்காரு தவிர அங்க மகளிரை பத்தி பேசல. ஆண்களுக்கு என்னெல்லாம் இழுக்கு நேருது அப்படின்றத பத்தி தான் பேசுறாரு. இங்கேயும் பார்த்தோம்னா கல்லுண்ணாமையிலும் ஆண்களுக்கு என்னெல்லாம் இழுக்கு நேருது, ஒருவன் மதுக்கு அடிமையானா போதைக்கு அடிமையானா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றது நாம இயல்பாவே பார்க்கிறோம். இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம ஒரு ஒரு அளவுக்கு மீறி போதை வந்துருச்சுன்னா அந்த போதை என்னெல்லாம் இழிவை ஏற்படுத்துது நம்ம பல பேரும் பார்க்கிறோம். இப்ப கூட வர சீரியல்கள் எல்லாம் நிறைய இப்ப வெப் சீரிஸ் எல்லாம் நிறைய பெண்கள்லாம் தண்ணி அடிக்கிறதுலாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த பழக்கம் நமக்கு இப்பதான் இருக்குதான்னா பல காலமா இருந்திருக்கு. அது பார்த்த வேல்பாரியிலே அந்த குடிக்கிறத பத்தி எல்லாம் நான் கல்லு குடிக்கிறது, அது ஒரு மாதிரி போதைப் பொருள் குடிக்கிறத பத்தி எல்லாம் இவரு சூரியன் வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. ஆதி காலத்துல இப்ப திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு அப்படின்னா இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தது, மோசமா இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியுது. இந்த கல்லுண்ணாமை, வரைவின் மகளிர், இது பல விஷயங்கள் அப்பவும் இருந்திருக்கு. அதனால என்ன கேடு நடக்கிறது, என்ன பிரச்சனை இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளோட மானம் போகுது, எந்த அளவுக்கு நம்மளோட மரியாதை போகுது, பெரியவங்கள இடத்துல எப்படியெல்லாம் நம்ம இருக்கோம் அப்படின்றது, அப்ப எந்த அளவுக்கு அவங்க சாப்பிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியுது. இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க நீ போதைக்கு அடிமை ஆயிட்ட அப்படின்னா உன்னை நீ மறந்துடுவ. நீ மறந்துட்டீங்கன்னா நீ செய்யற செயல்கள் எதுவுமே வெளியில உனக்கு தெரியாது. ஆனா மற்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா அது அசிங்கமா இருக்கும். தெரியும் பார்க்கும் போதே தெரியும். பல பல நேரங்கள்ல இந்த ஜோஹரி விண்டோன்னு இருக்கு. அதுல இடன் பாட்டுன்னு ஒரு பாட்டு சொல்லும். அதாவது பல விஷயங்கள் நமக்கு நாம என்ன செய்யறோம்னு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா செஞ்சுட்டே இருப்போம். அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். இது அது அவங்க எடுத்து சொல்லுவாங்க, நீ இது செய்யற, இது செய்ய, இப்படி பேசுற, இது சரியில்லை, இப்படி நடந்துக்கிற, இது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு உண்மையா அப்போ புரிதல் வரும். அந்த புரிதல் வந்த பிறகு அது திருத்திக்கணும்ன்றதுதான் ஜோஹரி விண்டோல அந்த இடன் பார்ட் சொல்லுவாங்க. அதுல ரெண்டு விஷயம் இருக்கு, நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. தீமையா இருந்தா சரி பண்ணிக்கலாம், நன்மையா இருந்தா நல்ல முயற்சியா யாருன்னா வெளியில இருந்து நீ இது உங்ககிட்ட இந்த திறமை இருக்கு அப்படின்னு எடுத்து சொன்னாங்கன்னா நம்ம அதை வளர்த்துக்கலான்றதுதான். ஆனா இங்க சொல்றது முழுக்க முழுக்க நமக்கு அறிஞ்சும் நமக்கு தெரியும். ஆனா அது நம்மை நாமே உணராத நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படின்றத உணர்ந்துதான் அந்த சூழல்ல எப்படியெல்லாம் மக்கள் இருந்திருக்காங்க, எவ்வளவுக்கு அவமானப்பட்டிருக்காங்க, பெரியவங்களால நம்ம மரியாதை நாமளே கெடுத்துக்கிறோன்றதுதான் அந்த விஷயங்கள்லாம் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. 10 குறள் இருக்கு, பார்ப்போம், ஒவ்வொருத்தரா பேசுவோம். நம்ம முதல் குறள் யார் படிப்பது? நான் படிக்கட்டாமா சார்? படிங்க மேடம். உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டு ஒழுகுவர். 921வது குறள். கல்லின் மேல் விருப்பம் கொண்டு நடப்பவர் எக்காலத்தும் பகைவரால் அஞ்சப்படார், தமக்கு உள்ள புகழையும் இழந்து விடுவார். பாரதராசனார் சொல்லுகிறார். போதைப் பொருள் மீது எப்போதும் பெரு விருப்பம் கொண்டு இருப்பவரை கண்டு எவரும் பயப்பட மாட்டார், வாழும் காலத்து மரியாதையும் இழந்து போவார்கள். கலைஞர் மு. கருணாநிதி. மதுப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தமது சிறப்பை இழப்பது மட்டுமல்ல, மாற்றாரும் அவர்களை கண்டு அஞ்ச மாட்டார்கள். சாலமன் பாப்பியார் சொல்கிறார். இது பிறரால் மதிக்கவும் படார், தோற்றமும் இழப்பர்,
எல்லா நாளும் கள்ளின்கண் காதல் கொண்டு ஒழுகுவார், இது மதிக்கவும் படார், புகழும் இலராவார் என்றது மணக்குடவர் இப்படி சொல்லுகிறார். அதாவது ஐயா சொன்னது மாதிரி பனங் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கல் மிகச் சிறந்தது, உடல் நலத்திற்கு சிறந்தது என்றெல்லாம் நாம் சொன்னாலும் அதில் ஏதோ ஒரு தீமை இருந்ததால் இந்த குறளை ஐயன் சொல்லுகிறார். அருமை அருமை அருமை. அது உண்மைதானே. அது அது கல்லின் மேல் காதல் கொண்டதுதான் இங்க சொல்றாரு. கல்லின் மேல் காதல் கொண்டனா அப்ப காதல் கொள்றதுன்றது எவ்வளவு தூரத்துக்கு நெருக்கமான ஒரு உறவு. அப்ப அந்த கல்லுக்கும் நமக்கும் உள்ள உறவு தான் இங்க சொல்றாரு. பேசுவோம் வாங்க. சக்கரபாணி சார் எதனா பேசுறீங்களா? இல்ல சட்டம் வேடம் சொன்ன மாதிரி அப்படியே வேண்டாமா? அதுதான். அது இந்த மது பழக்கத்துக்கு அடிமையானவங்கலாம் அவங்களுடைய ஒளி இழப்பர், அவங்களுடைய அந்த புகழையும் இழந்துருவாங்க. அது எஞ்ஞான்றும்ன்றது எக்காலத்திலும், அது ஒரு நாள் 2 நாளோட போல குடிக்கிற அப்ப மட்டும்ன்றது இல்ல, எஞ்ஞான்றும் அது அவங்களுடைய அந்த சிறப்பு தன்மைகள் எல்லாம் இழந்துருவாங்க. அது மற்றவங்களும் அவங்களை கண்டு அவளை பார்த்து பயப்படும், கற்காதல் கொண்டு ஒழுகார், அதை பாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே அந்த மதுப்பழக்கம் ரொம்ப மோசமான ஒரு இது. நம்ம முதல்ல நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மது குடிச்சிட்டு அவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்ற முறையில இல்லாத அதை நம்ம நாளடைவுல பாக்குறோம். இன்னைக்கு எங்க தெருவிலேயே ஒரு பையன் இறந்துட்டாரு. வாலிப வயசு 40 வயசுக்கு அவ்வளவுதான் இருக்கும். அதை கண்கூட பாக்குறது. ஏதோ சொல்றாங்க மாரடைப்பு வந்தது ஏதோ ஒண்ணு, ஆனா அவருக்கு வந்து இந்த பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையானவர், எப்பவுமே அதுக்கு இதுவானவர். 40 வயசுலயே வாழ்க்கையை பறி கொடுத்துட்டார். இன்னைக்கு 2 மணிக்கு மேலதான் எங்க தெருவிலேயே, ஊர்ல எங்க வீதியிலேயே. அந்த அளவுக்கு அது ஒரு மோசமான இது. என்ன இது பண்றது? இப்போ என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய தம்பி ஒருத்தருக்கு அந்த பழக்கம் உண்டு. அவர் சின்ன வயசுல இருந்து கிராமத்துல இருந்தவர். ஒரு முறை விளையாட பத்தி கீழே விடுத்து போயிட்டு அது அடிபட்டு அதை என்ன சொன்னான்னா, கள்ளு குடிச்சாக்கா அது வலி தெரியாதுடான்னுட்டு. அன்னைக்கு ஆரம்பிச்ச பழக்கம் இன்னை வரையிலும் தொடருது. நான் வீட்டு பக்கம் காலை எடுத்து வைக்காதேன்னு சொல்லிட்டாலும் உள்ள வந்துருவாரு. நான் உள்ள போயிடுவேன். அவர் எதிர்த்து மறுபடியும் பேச முடியுது. அந்நிய ஆளா இருந்தா பேசிடலாம். அப்புறம் வீட்டுல சமாதானம் பேசிக்கிச்சு அவருக்கு. அது மாதிரி அது குடும்பத்தார்கிட்டையும் மரியாதை இருக்காது, அண்டையார்கிட்ட மரியாதை இருக்காது. எஞ்ஞான்றும் ஒளி இழப்பர். ஐயனார் நல்ல சரியா தான் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு மட்டும் பேசுறேன். அமிதா மேடம் பழனி சொன்னாரு, இகழ் சொன்னாரு, எல்லாம் சொல்லிட்டு வெளியில இருந்து வர்றது, பெரியாரை போற்றாதனால என்ன இதெல்லாம் சொன்னாரு. இப்ப நம்மளுக்கு உண்டாக்கிக்கிறத வரவின் மகளிர், விலை மகளிர் விருப்பம், இந்த கள் விருப்பம், சூதுல விருப்பம், இது மூன்றும் நம்மளை எவ்வளவு கீழ்த்தரத்துக்கு கொண்டு போகுது. இது மூணுக்கும் வெளியாடு இல்லை, எல்லாம் நம்மளுக்குள்ளே இருந்து எழுகிற உணர்ச்சி. இந்த காதல் விரும்புவதுக்கு நடுவுல ஒரு சொன்னாங்க, மது விரும்பின்னு சொல்லணும், ஏதோ ஒரு பேரு சொல்லணும்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. அதாவது குடிகாரம் எல்லாம் சொல்லக்கூடாதான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேப்பர்ல வந்துச்சு. இங்க காதல் சொல்லிட்டாரு. இதுல உட்கப்படார், அவங்கிட்ட எவ்வளவு பெருமை இருக்கு, படை இருக்கு, அவ்வளவு இருக்கு. ஆனால ஒரு பகைவர் அவனுக்கு அஞ்ச மாட்டார்கள். ஏன் அஞ்ச மாட்டாங்க? இவ்வளவு படை இருந்தாலும் அவனுக்கு அறிவு இல்ல, அறிவு மயக்கத்துக்கு போயிடுறான் ஒரு ஒரு நிலைமையில. அப்ப அறிவு மயக்கத்துக்கு போறவன் அவனை பார்த்து பயப்படணுங்கிறது இல்லை. எவன் அந்த சுய அறிவோடு இருக்கிறானோ அவனை பார்த்துதான் பயப்படணும். இவன் சுய அறிவை இழக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, அதனால இவனை பார்த்து பயப்படணுங்கிறது இல்லை. அப்படிங்கிற துக்கப்படாருங்கிற சொன்ன அந்த ஒளி இழப்ப அவனுக்கு புகழ் நிலைக்காது. இந்த முதல் பாட்டிலே சொல்லிடுறார். அமிதா மேடம் வாங்க பேசுவோம். மைக் ஆன் பண்ணுங்க மேடம். சார் வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம். சார், நம்ம உணவை உண்ணுதல், தின்னுதல், பருகுதல் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொற்களை நம்ம பயன்படுத்துறோம். இதுல உணவு அப்படின்னா திருப்தியா சாப்பிடுறது, ஒரு வேளை கூட நிறுத்தாம சாப்பிடுறது தான் உணவு அப்படின்னு சொல்றது. இங்க கள் குடித்தல்ங்கிற சொல்ல பயன்படுத்தல. குடித்தல்னா கொஞ்சோண்டு குடிச்சிட்டு கூட வச்சிடலாம். இதை என்ன பண்றாரு, கள் உண்ணுதல் அப்படின்னு சொல்றாரு. உண்ணுதல் அப்படின்னா
போதும் போதுங்கிற வரைக்கும் எந்த வேலையும் தவறாம அப்படி குடிக்கிறவங்களை பத்தி தான் அவர் குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி முழுக்க முழுக்க குடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறவங்கள கூட ஒரு பங்குல சேர்க்கலாங்கிறத தான் அந்த இப்ப இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க பாருங்க, கள்ளு குடிச்சா உடம்புக்கு நல்லது, கள்ளு உண்ணுதல் என்பது ஔவையார் காலத்திலேயே இருந்தது. சிறிய கல் பெரினும் எமக்கியும் மண்ணே, பெரிய பெரிய கல் பெரினும் தான் உண்டு, பிறர்க்கும் கொடுக்கும் எனக்கும் கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்சோண்டு கள்ளு அதிகமான கிடைச்சா எனக்கு தான் கொடுப்பான், அவன் கூட குடிக்க மாட்டான் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அந்த கள்ளுண்ணல் அப்படிங்கறத அந்த இடத்துல சிறிய கல் பெரினே எமக்கு ஈயும் மண்ணே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனால இந்த குறைவாக குடிக்கும் போது இந்த அளவு மயக்கம் நேருமா அப்படிங்கிறது தெரியல. அப்ப உண்ணுதல் அப்படிங்கிற மாதிரி நிறைய 3 வேளையும் பசிக்க பசிக்க எப்படி சாப்பிடுறாங்களோ அதே மாதிரி மயக்கம் தெளிய தெளிய சாப்பிடக்கூடியவன் அவனைதான் இந்த உலகம் மதிக்கவே மதிக்காது, தன்னிலை முற்றும் மறந்து போவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் இந்த இடத்துல. என்ன உண்ணுதல்ங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறதுனால இப்படி இருக்குமோ அப்படின்னு நான் கருதுறேன் சார். நீங்க சொல்றது அடுத்த குரல்ல சொல்லிட்டே நல்லா சொல்லியிருக்கீங்க. 922 சொல்லிட்டு இருந்துட்டாங்க. கல்யாணி மேடம் எது பேசுறாங்க? வாங்க மேடம். ஆமா சார், வணக்கம் சார். நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இவங்க படிச்ச உடனே அதுதான் எனக்கும் தோணுச்சு. எனக்கு அமுதாமா மாதிரி விளக்கமா சொல்ல தெரியலனாலும் அந்த நான் நினைச்சேன் அதிகமா குடிக்கிறவங்கள பத்தி தான் அவர் குறிப்பிடுறாருன்னு நினைச்சேன். கரெக்டா அமுதாமா ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த உண்ணலுக்கு வேற விளக்கம் அழகா சொல்லியிருக்கீங்கம்மா. இன்னைக்கு அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய ஒரு பலன். அதாவது இதுல முழுக்க முழுக்க எல்லா திருக்குறள்லயும் பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி போதைக்கு அடிமையாகி என்னெல்லாம் அவன் சுயம் மறந்து அவனுக்கு என்னெல்லாம் கெடுதல் நடக்குது, அவனை எந்த அளவுக்கு அவனோட தரம் எப்படி குறையுதுன்றத பத்தி தான் சொல்லியிருக்காரு. அப்போ இது அளவுக்கு மீறி குடிச்சவங்களை பத்தி தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்காரு. இது அந்த உண்ணுதல் அப்படின்றது இப்ப அமுதா மேடம் சொன்ன மாதிரி அது அடுத்த குரல்ல வருது. அடுத்த குரல்ல அவரே சொல்றாரு. அதுதான் வருது. பார்ப்போம். அடுத்த குரல் படிச்சிருக்கு. படிங்க. படிக்க வையா. படிங்க. உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார். கள்ளை உண்ணக்கூடாது. சான்றோரால் நன்கு எண்ணப்படுவதை விரும்பாதவர் கள்ளை உண்ண வேண்டுமானால் உண்ணலாம். மது அருந்தக்கூடாது. சான்றோர்களின் நன்மதிப்பை பெற விரும்பாதவர் வேண்டுமானால் அருந்தலாம். போதைப் பொருளை பயன்படுத்த வேண்டாம். பயன்படுத்த எண்ணினால் சான்றோரால் மதிக்கப்பட வேண்டா என்பவர் பயன்படுத்துக. கள்ளினை உண்ணாதொழிக. உண்ண வேண்டின் சான்றோரால் மதிக்கப்படுதலை வேண்டாதார் உண்க. அற்புதமான குரல். ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இந்த மாதிரி சார் திருவள்ளுவர் குறிப்பிடும் போது ஒரு விஷயத்த செய்யாதேம்பாரு. செய்கிறேன் அப்படின்னு சொன்னா உண்ணற்கன்னு சொல்றாரு. முதல் திருக்குறள்ல சொல்றாரு உன்னுடைய எல்லா பெருமையும் அழிந்து விடும், அதனால ஒளி இழந்து போவ, மரியாதை குறைஞ்சு போயிடும் சொல்றார். உண்ணற்க கள்ளை சொல்லிட்டார். அவன் கேக்குறான், உண்டால் உண்க சாப்பிடு, வேண்டான்னு சொல்றேன், உணில் உண்க வேணும்னா சாப்பிட்டுக்கோ. இந்த மாதிரி சில இடத்துல அவர் நேரடியா பதில் சொல்ற குரல்லாம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அததான் இந்த இடத்துல சொல்றாரு. உண்ணற்கன்னு சொல்றாரு. உண்டால் கள்ளை உணில் உண்க, சாப்பிடுறதுன்னா சாப்பிட்டு போ. ஏன் தெரியுமா? இத நீ சாப்பிட்டேன்னா சான்றோர்கள் உன்னை மதிக்க மாட்டாங்க. சான்றோர்கள் உன்னை மதிக்காமல் இருக்கணும்னு நீ நினைச்சீன்னா தாராளமா கள்ளை உண்ணு அப்படின்னு அவரு முதல்ல, உனக்கு பெரியவர்கள் சான்றோர்கள் உன்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? எந்த சபையிலேயும் நீ முன்னணியில் இருக்க முடியாது. ஏன்னா மனிதர்கள் எல்லா இடங்களிலேயும் முன்னணியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கருதக்கூடியதுதான் மனித பண்பு அப்படிங்கிறது. இந்த கள் குடிச்சிட்ட அப்படின்னா சான்றோர்கள் மதிக்க மாட்டாங்க, அப்ப சபையில உன்னால முன்னால இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றார். அவையத்து முந்தி இருப்ப செயல் வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு? தந்தை
மகற்காற்றும் உதவி மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல்லெனும் சொல் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அந்த முந்தி இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. அது இந்த சான்றோர் சபையில உனக்கு கிடைக்காது அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த குரல்ல அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா புரியுற மாதிரி இருக்கு பாருங்க. உன்னற்க கல்லை நெல் குடிக்காதேன்னு சொல்லி பார்த்துட்டாரு. சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர். ரொம்ப அழகா அழகா ஒரு 2 லைன் வந்து அந்த பொருள்பட ரொம்ப புரியுற மாதிரி ஒரு ஒரு எளிமையான சொற்களை பயன்படுத்தியிருக்காரு ரொம்ப அழகா. அதுதான் அந்த வார்த்தையை கூட முன்ன பின்ன போடுறாரு பாருங்க சார். உண்ணாத, அதுக்கப்புறம் சொல்றாரு எதை உண்ணாத, கள்ள உண்ணாத, உண்ணாதே எதை உண்ணாதே, கள்ளை உண்ணாதே, உணில் உண்க, அப்படியே பேசுற மாதிரியே அந்த திருக்குறள் இருக்குது. உரையாடல் இது எதுக்கவே இருந்துகிட்டு அவர் அப்படி பேசுற மாதிரி அந்த குரலை அமைச்சிருக்காரு பாருங்களேன். இப்படி இருக்கும்போது அவர் இல்லைன்னு எப்படி சார் சொல்றது? நம்ம அதாவது நிறைய நான் நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். ஒரு 100 பேர் கவுன்சிலிங் கொடுத்தேன்னா 2 பேர் தான் அதுல மாறி இருப்பான். என்னன்னா 99% மாற மாட்டோம். எல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் கேட்டுக்கோம், கொள்ளுவோம், ஃபாலோ பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஒரு வாரம் 2 மாசம் கண்ட்ரோலா இருப்போம். 3ஆவது மாசம் மறுபடியும் அடிக்ட் ஆயிடும். நிறைய வந்து இந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. அங்க போறாங்க, அவங்க கடுமையான சில இதெல்லாம் சொல்றாங்க, மனுஷனை கொள்றாங்க. அதுலயே என்ன வெளியில வந்தோடனே மறுபடியும் பிடிக்காது, போதைப் பொருளுக்கு அடிமை ஆயிக்கிறாங்க. பல வழிகள்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குது. சைக்காட்ரிஸ்ட் வந்து அவங்க மருந்து கொடுத்து ட்ரீட் பண்ண பாக்குறாங்க. இதெல்லாம் பல யோகா சொல்லி கொடுத்துருக்கோம், மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா மருந்து கொடுக்குற வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் போயிடுவாங்க. இது வந்து அந்த அளவுக்கு அடிமையாக்கிடுது ஒரு மனிதனை அப்படின்றதுதான் இது. யாரோ சொன்னீங்க பேசுறது. இது ஒரு நோயின்னு தானே சார் சொல்றாங்க. கல் அருந்துவது அப்படிங்கிறது ஒரு நோய் தான். கல் அருந்துவது நோய் கிடையாது. கல் அடிமையான பிறகு நோய் ஆயிடுது. நோய் வரும். அதுக்கப்புறம் அது இல்ல, நோய் வர்றது அடுத்தது லிவர் கெட்டு போயிடும். பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இல்ல, பலருக்கு லிவர் கெட்டு போயிடும். அந்த மது குடிக்கிறதுனால வந்து முதல்ல அடிபடுறது வந்து லிவர் தான். ஆனா அது எல்லாருக்கும் வர்றது இல்ல, பலருக்கு வருது. ரொம்ப ஈஸியா லிவர் கெட்டு போயிடும், லிவர் ஃபெயிலியர் ஆயிடும். அது கடகடன்னு ஒரு சிலர்லாம் வந்து நிறைய பேருக்கு நான் அந்த மாதிரி போதைக்கு அடிமையாகி லிவர் கெட்டு போய் இறந்தவங்களை நான் பார்த்திருக்கேன். மேக்சிமம் அவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் வரும் சார். அது வந்து அவங்களுக்கு தெரியாமயே பிளட்ல கலந்துரும். லங்ஸ்ல பிரச்சனை வந்த பிறகு ஜாண்டிஸ் வரும். எங்க பெரியப்பாக்கு வந்திருக்கு. எங்க பெரியப்பா கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுவாங்க. நான் சின்னதா இருக்கும் போது பாத்திருக்கேன். கொஞ்சம் ட்ரிங்க் பண்றவங்களா வராது. இல்ல கொஞ்சம் இல்ல, அவர் நல்லாவே ட்ரிங்க் பண்ணுவாரு. இப்ப அதுதான் சொல்ல வரேன் நானு. வருங்கிறாரு. போய் கூட்டிட்டு அந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டா தான் இருந்தாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ்ன்றதே தெரியாம இருந்தது. நான் சொல்றது 90s. நம்ம இவ்வளவு தூரம் சொல்ல போறோம். சிவாஜி கணேசனுக்கு இந்த பிரச்சனை தான் வந்து. நான் ஒண்ணு சொல்ல நீங்க ஷேர் பண்ணிக்கிறேன் சார். நான் ஷேர் பண்றேன் சார். வாங்க சார். ஒன்றுதான் என்ன பார்த்தா குடிக்காத மாதிரி தெரிஞ்சா சார் உங்களுக்கு யாருக்காவது நான் என்ன பார்த்தா குடிக்காத மாதிரி தெரிஞ்சுங்களா? இல்லை, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. என் வைஃபுக்கு டெலிவரி டைம்ல வாங்கினேன் 1/2 பாட்டில் ஏதோ விஸ்கியோ, அது என்ன பேருக்கு விஸ்கிய இன்னும் பிராண்டி தான் அது வாங்கி வைக்குது. அப்படியே இருந்தது. ஒரு மூடிய மருந்து மாதிரி குடிச்சிருப்பேன் தவிர, அதே போல டாக்டர் குழந்தை பிறந்தப்ப அப்போ இருந்தது ஒரு அந்த மூடியில கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிருப்போம், அவ்வளவுதான். என்னோட எதிரிலேயே வந்த ஒரு குடும்பம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த அம்மா வந்துட்டு, சிவகுமார் நீங்க ஈவினிங் ஆனா குடிப்பீங்க இல்லையா அப்படின்னு கேட்டாங்க.
என் வைஃப் இருக்காங்க. அது மலையாளி. அவங்க ரொம்ப ரொம்ப இன்னசென்டா கேட்பாங்க. என்ன கௌரி அம்மா என்ன பார்த்தா குடிக்கிற மாதிரி தருது, நீங்க டெய்லி அங்க டாஸ்மாக் கடைக்கு பக்கம் போறீங்களாமே, எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு அப்படின்னாரு. டெய்லி அந்த பக்கம் போகும்போது காய்கறி வாங்கிட்டு அங்க டாஸ்மாக் கடையில இருக்கிற நியூஸ் பேப்பர் கடை இருக்கும், அங்க ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவேன். இப்படிதான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் அங்க டாஸ்மாக் கடை பக்கம் சுத்திருக்காருன்னு கௌரி அம்மாவுக்கு சொல்லிருக்காங்க. கௌரி அம்மா அது ஓப்பனா கேட்டுருச்சு. என் வயசுக்கு அதெல்லாம் தெரியாது, அவருக்கு குடிக்க மாட்டாரு, அதுக்கு வார்த்தையே தெரியாதுன்றாரு. இது ஒண்ணு. அவங்க பசங்க ஒரு நாளைக்கு துபாயிலே இருக்காரு 2 பேரும். அங்கிள் அங்கிள் ஊர்ல இருந்து கொண்டு தரட்டமா அப்படின்றான். இப்போ போன வருஷம் என்னடா என்ன பார்த்து குடிக்கிற மாதிரி தருதாடா, இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லடா. அதாவது இந்த கதவை என்ன கேட்கறது தெரியல. என்ன பார்த்து குடிக்க ஆரம்பிச்சாங்களே, எனக்கு வருத்தம் இல்ல, குடிப்பாங்கன்னு ஒரு மனப்பான்மையோட இருந்திருக்காங்க பாருங்க. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க தெருவில் யார் குடிக்கிறாங்கன்னு நான் யோசனை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு துபாயில இருக்க பசங்க வந்தா பீர் குடிப்பாங்க, அவங்களே சொல்லுவாங்க. இன்னும் ஏதோ ஒரு ஃபேமிலி ஒரு சாரு ஈவினிங் ஆனா 5 மணிக்கு போயிட்டு மாதிரி அவ்வளவுதான். எங்க தெருல 20 குடும்பம்னா 20ல ஒருத்தர 2 பேர் தான் குடிப்பாங்க. நாங்கெல்லாம் அந்த கடை அந்த பக்கம் டாஸ்மாக் கணக்கு போயிட்டு வர்றவாதோட என்னுடைய நேரம் முடிஞ்சது. இந்த குடியை பத்தி எனக்கு நிறைய பேர் நினைச்சேன், ஆபீஸ்ல நினைச்சேன், நிறைய பேர் வீணா போயிட்டாங்க, நிறைய பேர் நண்பர்கள் வீணா போயிருக்காங்க. அப்படி கூட ஒர்க் பண்ணவங்க வீணா போனது இருக்கட்டும், நான் பில்டிங் கட்டுறப்ப என்னோட இருந்த மேஸ்திரிங்க அவங்க கிட்ட இருந்து பெரிய ஆளுங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் டாஸ்மாக் கடை தான் இருந்து எல்லாமே சீரழிச்சிட்டாங்க. நம்ம ஊருக்கு மேஸ்திரிங்களை பொறுத்தனால யாருமே இங்க பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அந்த இதுவே போயிடுச்சு. என்னுடைய ஐ வாண்ட் டு ஷேர் மை திங்கிங் அபவுட் ட்ரிங்கிங். தேங்க்யூ. அடுத்த தாங்க. குட் சார், குட் தேங்க்யூ. வேற யாருன்னா பிரேமா மேடம் எதனா பேசுறீங்களா? ஒரு சின்ன விளக்கம் சார். சார். இப்ப நம்ம ஊர்ல வந்து அரசாங்கமே இப்படி விக்கிறதுனால இன்னைக்கு யாரையும் கட்டுப்படுத்த முடியாம இருக்கு. முன்ன வந்து யாரையாவது அப்படி குடிச்சிருந்தாங்கன்னா நம்ம அவங்கள வந்து திட்டத்துக்கு முடிஞ்சது, அவங்களுக்கு ஒருவேளை நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆறவங்களா இருந்தா ஒரு அட்வைஸ் பண்ணலாம் முடிஞ்சது. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி இல்ல. அதே நம்ம இப்போ ரீசெண்டா என்னுடைய மகளுடைய இருக்கிற அந்த கத்தாருக்கு போயிட்டு வந்தேன். ஈவன் ஃபாரினர் அவர் லைசன்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் அந்த கார்டு காமிச்சு அவர் அந்த இதை வாங்க முடியும். தோ இட் இஸ் சோல்டு, நம்ம பலசரக்கு மளிகை கடையில மாதிரி வித்தாலும் அவங்க மட்டும்தான் வாங்க முடியும். சரி, அவர் வாங்கினாரு. அவருடைய கார்ல அவர் வச்சுட்டு டிரைவர் இருக்கும்போது இவர் வெளியே போயிருந்தாருன்னா அந்த டிரைவர் வச்சிருந்தா கூட அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க. டிரைவரோட கார்ல, இவருடைய கார்ல டிரைவர் அவரு, பட் அந்த பாட்டில் இருந்தா அந்த பர்சன் who took the license should be present. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வந்து ஒரு கண்ட்ரில இருக்காங்க. அது யாரையும் பார்க்க முடியல சார், யாரும் குடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் பார்க்க முடியல. அங்கேயும் அதே ஆண்கள் தான், நம்ம ஊர்ல இருந்து போன ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இருக்காங்க. இங்க வந்து அந்த டிசிப்ளின் வந்து இன்னைக்கு குடிச்சா ஒரு தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஏதோ காஃபி ஷாப் போற மாதிரி இன்னைக்கு டாஸ்மாக் ஷாப் வந்து அது எந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல அந்த குழந்தைகளையும் வந்து பாதிக்குது அப்படின்றது தெரியாம அவங்களும் இன்னைக்கு வந்து சின்ன பசங்களே இப்படி போயிட்டு இருக்காங்கன்னும் போது எவ்வளவு ஹெல்த் அசார்ட் பின்னால வரும். இந்த குரல்ல சொன்ன மாதிரி அவரு அத என்ன சொல்றது, நையாண்டியா தான் சொல்லிருக்க. உன்ன இருக்க கல்லை உனில் உண்க, நீ சாப்பிடணும்னா சாப்பிடு, என்ன ஆகும் சான்றோர் அப்படின்னு எண்ணப்பட வேண்டாத. சான்றோர் வந்து உன்னை வந்து ஒரு மனுஷனாவே நினைக்க மாட்டாங்க. ஒன் ஷுட் நாட் ட்ரிங்க் liquor, only those who never care for the regards of great men may drink liquor. பெரியவங்களை பத்தி கவலைப்படாதவன் நீ குடிச்சிட்டு எப்படின்னு கெட்டு போன்ற மாதிரி தான் வந்து அவர் எழுதியிருக்காரு. உண்மையிலேயே வந்து நம்முடைய தமிழ்நாட்டுல எனக்கு இருக்கிற ரொம்ப வருத்தமான விஷயம் இந்த டாஸ்மாக். அப்பா வந்து காந்தியன்வாதி, அதனால அந்த மது அப்படின்றதுக்கான ஒரு எதிர்ப்பு வந்து எப்பவுமே நமக்குள்ளார அந்த பிளட்லயே இருந்ததுனால இதை வந்து சகிச்சுக்கவே முடியல. இன்னைக்கு வந்து தெருவுக்கு தெரு இந்த டாஸ்மாக் இருக்கிறது சகிச்சுக்கவே முடியல. உண்மை 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 உண்மை. வாங்க சார், சக்கரபாணி சொல்றாங்க. இந்த கல்லுங்கிற வார்த்தையே நம்ம வந்துட்டு மதுவை தான் இப்ப கல்லுன்ற வார்த்தையில அவங்க உபயோகப்படுத்துறது. ஆனா உண்மையான கல்லுன்னு பாத்தீங்கன்னா 3 விதமான கல் இருக்குது. தென்னை மரத்துல இருந்துட்டு இறக்குறது கல்லு, பனை மரத்துல இறக்குவாங்க, ஈச்ச மரத்துல இறக்குவாங்க. இந்த 3 மரத்துல இறக்குற அந்த நீரு ஆக்சுவலா அது அவ்வளவு போதை இருக்காது. அதை வந்துட்டு கொஞ்சம் புளிக்க வச்சு அது இது பண்ணதுக்கு அப்புறம் சம்திங். இப்போ பாத்தீங்கன்னா கல் அருந்துவோர் சங்கம், அரசியல்வாதிகள்லாம் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அது கண்டிப்பா கொண்டு வரணும். அது எதுக்கு பதிலுன்னா இந்த டாஸ்மாக்கு
அல்லது கள்ளச்சாராயம், இதுகளுக்கு பதிலா கல்லு, அது வந்து ஒரு அதான் உண்ணுகன்றது குரலை சொன்ன மாதிரி கல்லு வந்து குடிக்கலாம். அது ஒன்றும் ரொம்ப இதுவாகாது, அளவுக்கு அதிகமாக குடிக்கணும், ஒரு லிமிட்டாக இது பண்ணலாம், அது ஆரோக்கியன்ற மாதிரி இன்னமும் இருக்கு. அப்படி ஒரு கருத்து இருக்குது. கல்லுல வந்துட்டு அந்த மரத்துல இருந்துட்டு அந்த பாலையில இருந்து அறுத்து எடுக்கிற அந்த நீர், அதுல அத போதை இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஒரு லிமிட் வச்சுக்கிடுங்க, சார் கல்லு அது வந்து அருந்தலாம். பதநீர் அப்படின்றத இல்லம்மா சொல்றாங்க. இல்லம்மா ஆனா இல்லம்மா, அது பதநீர்னு இறக்கினாலும் அதுக்கு பின்னாடி இந்த கல்லுன்னு உண்டாக்கிதான் அதை வந்து பண்ணுவாங்க. இல்ல இல்ல அது சுண்ணாம்பு அந்த தடவுனா பதநீர், அதான் சுண்ணாம்பு பதநீர். தடவுனா சுண்ணாம்பு கல்லு. தடவுனாதான் பதநீர். சுண்ணாம்பு தடவுறதுக்கு முன்னாடி வெறும் தண்ணி தான் அது. தடவி வச்சாதான் பதநீர், இல்லைன்னா கல்லு. அத என்ன கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா, பெரண்டைன்னு ஒரு செடி தெரியும், அந்த கரெக்ட். பெரண்டை அதுல போட்டா அந்த சுண்ணாம்பு அந்த பதநீர்ல இருந்து அந்த சத்தை, அது சுண்ணாம்பு சத்தை எடுத்துரும். அது பிறகு அதை எடுத்து கல்லாட்டு மாத்துவாங்க. அப்படி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதுல பேட்டரி, இந்த அழுகுன பழங்கள் இதெல்லாம் போடும்போது அந்த போதைங்கிறது யாருமே தவிர, அது சார் சொன்ன கள்ளச்சாராயம். மாதிரி வெறும் கல்லில் எந்த போதையும் கிடையாது. ஆமா, ஆமா. பேட்டரி அது எப்படி வந்து கள்ளச்சாராயம், பேட்டரி எப்படி சார் கல்ல அது கள்ளச்சாராயம். இந்த அதுல பேட்டரியை அது சேர்க்கிறாங்க சார். பேட்டரி யூஸ் பண்ண பேட்டரி. பேட்டரி கட்டை, தீஞ்ச கட்டை இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் சேர்ப்பானா. அதுல ஏதோ ஒரு போதை வருமா. அப்ப எவ்வளவு உடம்புக்கு அது கேடு பாருங்க. அது ரொம்ப மாத்திரம் இல்ல, வேதனையான விஷயம் அது. அழுகுன பழங்கள், அழுகுன எஸ்பெஷலி பழம். வாழைப்பழம். ஆமா, அழுகுன பழம் எல்லாம் அழுகுனது. அந்த படத்துகள் எல்லாம் போட்டு இந்த பேட்டரி எல்லாம் போட்டு கீழே பூமியில ஆழ புதைச்சிடுவாங்களாம். ஏன்னு கேட்டா அது அந்த வெப்பம் அந்த நுரைச்சு இதெல்லாம் வர சேர்ந்து நுரைச்சு வர நுரைச்சு வரையில், அது அது வேற அதுக்கப்புறம் ஐட்டம். அதை வந்து அவன் காய்ச்சி, அதுதான் அதுதான் போதை கொடுக்குது. அது வேற ஐட்டம். இப்ப கல்லுங்கிறது எப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு, இவ்வளவு விவரமா பல நான் போதை சொல்றேன்னு ஆயிருச்சு. கேட்டீங்கன்னா, ஒரே நிமிஷம் சார். இவ்வளவு விவரமா சொல்றேன்னா, ஒரு முறை நாங்க NSS கேம்ப்ல அந்த குறிப்பிட்ட தயார், எங்க ஊர் உங்களுக்கு ஃபேமஸ் தெரியும், சொக்கம்பட்டின்னு கேள்விப்பட்டிருக்கு, சொல்லக்கூட பேர் சொல்லிட்டேன், பரவாயில்ல, அது ரொம்ப ஃபேமஸ் ஃபார் தட். அங்க வந்து போய் நாங்க அந்த பானைகளை அடிச்சு உடைச்சோம். அப்ப வந்து அந்த அங்குள்ள ஆட்கள் இதையெல்லாம் எங்களுக்கு காட்டுனாங்க, என்னெல்லாம் அதுல சேருது அப்படின்னு. சொக்கம்பட்டி ஊராமா? ஆமா ஐயா. சொக்கம்பட்டி ஜமீன்தார் சுத்தமா கேக்குறீங்க. ஆமாய்யா, அதுக்கு என்னோட ஃபேமஸ், ஃப்ரெண்டு உலகமகா சொக்கம்பட்டியில இருந்து, ஃபேமஸ். அது கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகமகா ஃபேமஸ் அது. இல்ல என்னுடைய ஃப்ரெண்டு அங்க இருந்து வந்து ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு, அதே சொக்கம்பட்டி தான். சொக்கம்பட்டி தான் வந்தார். கடையநல்லூர் பக்கம் சொக்கம்பட்டி. கல்லு விரிஞ்சிருச்சு, போதைன்னு இன்னைக்கு ரொம்ப பெரிய இது வந்துருச்சு சப்ஜெக்டே. கல்லுல ஆரம்பிச்சு அவர் 3 விதத்தை அதை மயக்குதுங்கிறாரு. மனத்தை மயக்குது, மொழிய மயக்குது, உணர்வை மயக்குது. அதனால அது கெடுதல் தான் பின்னாடி எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இந்த மயக்கம் இப்ப ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதான் ஒரு சாராயம் இருந்தது, இன்னைக்கு எத்தனை இது, எத்தனை கஞ்சாவை பிடிச்சவங்கிறான், எத்தனை கோடியை என்னத்தைய பிடிச்சவங்கிறான், மெத்தடியில பிடிச்சவங்கிறான், பிள்ளைகளுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுக்குறவங்கிறான். இது பல்வேறு வடிவம் எடுத்து இன்னைக்கு சமுதாயத்துல இப்ப சான்றோருங்கிற அந்த வழி என்ன சொல்லுது, சமுதாயத்தால எள்ளப்படுவார்கள் அப்படிங்கறதுதான். இந்த சமுதாயம் எள்ளுங்கிறது தான். அதை நினைச்சீன்னா நீ குடிக்க மாட்ட, ஆனாலும் அது நடக்கல. அதான் பிரச்சனை. என்னன்னா, கல் குடிக்கிறவனை பார்த்து சமுதாயம் தவறா நினைக்கின்றது பரவாயில்ல, சமுதாயமே கல் குடிக்குத. ஆமா, சரியான வார்த்தை. சமுதாயமே கல்லு குடிக்குது, அப்புறம் யாரை பார்த்து இங்க யாரு இது பண்றது? அந்த மாதிரிதான் கல் என்ற சொல்லுக்கு வந்து பொருள் வந்து போதைன்னு நினைக்கிறேன் நான். அதான் மேடம், நீங்க அகராதியில கல் என்னும் சொல்லுக்கு என்ன மேடம்? சாலமன் பாப்பையா போதைன்னு தான் போட்டிருக்காங்க. சாலமன் பாப்பையாவது போதை பொருளை பயன்படுத்த வேண்டாம். அந்த இதுல இருந்து மடல்ல இருந்து எடுக்கிறதுனால அத வந்து தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அந்த சார் சொன்ன மாதிரி தென்னை மடல் அந்த பாளைய அறுத்துட்டு தான் எடுக்கிறாங்க. அதுல இருந்து எடுக்கிறதுனால அத வந்து தேன் அப்படிங்கிற மாதிரியும், அத பத்தி ஒண்ணும் பெருசா சொல்லல. பழைய காலங்கள்ல அத குடிச்சு ஊரல்ங்கிறாங்க, நிறைய சொல்றாங்க, நிறைய சொற்கள் அதுக்கு. இப்ப சொல்ற சொல்லு சார், அதெல்லாம் பழைய காலங்கள்ல இந்த ஊரல் இருக்கு. ஊரல் அது இந்த கள்ளச்சாராயம்ன்றோம்ல சார், அதைத்தான் ஏன்னா பூமி கடியில ஊற வைக்கிறதுனால புதைச்சி அத ஊரல்னு சொல்லுவாங்க. வாயின் அதெல்லாம் அப்படிதான் என்னவோ பேரு சார். இப்போ
சான்றோரால் மதிக்கப்படாதவர்கள் அப்படின்னு சொன்னா அப்ப சான்றோர் கூட்டத்திலேயே நடக்குது. அப்ப வந்து சான்றோர் அவன் யாரு, அப்ப சான்றோர் சான்றோர் இல்லப்ப, இல்லாதோர் யாருன்னு தெரியல. சான்றோர் இல்ல இப்ப, அவ்வளவுதான். ஆமா, அப்படிதான் வச்சுக்கோங்க. சான்றோர் கூட்டத்திலேயே இல்ல, இன்னைக்கு முடியும் போது இது நடக்கக்கூடிய நடக்குது. அம்மா சொல்றது 100 தடவை கரெக்ட். இன்னைக்கு நடக்கக்கூடிய எந்த விழாவாக இருந்தாலும் இது கட்டாயமா இருக்குது. ஆமா, நல்ல அறிஞர்கள் தான் அம்மா சொன்ன மாதிரி, நல்ல அறிஞர்கள் சபையிலும் சரி, நல்ல வசதியானவர்கள் சபையில இது மஸ்ட் அப்படின்னு இன்னைக்கு ஆயிப்போச்சு. எப்போ ஒருத்தர் கல்லு குடிச்சு தன் சுயநிலையை இழக்கிறாரோ, அவர் எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் எவ்வளவு படிச்சவரா இருந்தாலும் அவர் சான்றோரோட வரிசையில சேர்க்கப்பட மாட்டார். சார் ஆசிரியர்கள்லாம் சார் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் குடிச்சிட்டு வந்து ஆசிரியரா இருந்தாலும் சரி, வந்து ஆசிரியரா நடக்குதுல்ல சார். இருந்தாலும் ஆசிரியர் சான்றோர் என மதிக்கப்படுவர். அவர் கொஞ்சம் ஒழுக்க நெறியோட இருக்கிறவங்க மட்டும்தான் சான்றோர். ஒழுக்க நெறியை தவறுறவங்க அது என்ன படிச்சிருந்தாலும், ஆசிரியரா இருந்தாலும் சரி, அவங்க தலைமை ஆசிரியரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆசிரியர் வேலை சான்றோன் ஆக்குதல். சான்றோன் ஆக்கக்கூடிய ஆசிரியனே சான்றோனா இல்லைன்னா சான்றோர்கள் எப்படி உருவாக முடியும் சார்? முடியாது. அப்ப அவர் சான்றோர் லிஸ்ட் இதுல இல்ல. அவர் உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஆசிரியர் வந்து சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல மேடம், அந்த ஆசிரியர் நடந்து கொள்ற முறையை வச்சுதான் பிள்ளைங்க நிறைய எடுத்துக்குவாங்க. எங்க ஆசிரியரை பார்த்தா எனக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதைன்னா அவர் நடந்து கொள்ற முறை தான். அவர் எப்படி பண்பாட்டோட பழகுறாரு, மத்தவங்களோட எப்படி பேசுறாரு, எப்படி சிரிக்க வச்சு பேசுறாரு, குழந்தைங்களோட எப்படி பேசுறாரு, அதுதான் மிகப்பெரிய கல்வியை சொல்லி கொடுத்தோம், மிகப்பெரிய ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தோம். அப்ப அந்த ஒழுக்க நெறியில இருந்து அவங்க மாறும் போது அவங்க சான்றோர் என்ற வரிசையில வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சான்றோர் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு ஒழுக்க நெறிய இருக்கும், பண்பாடோட இருப்பாங்க, மதிக்கத்தக்கவங்களா இருப்பாங்க. அவங்க 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 மத்தியில இவங்க போனாங்கன்னா அந்த அது ஒரே வயசுடைய ஒரே இதுல படிச்சவங்க எல்லாருமே 10 பேர் நல்லா டாக்டர் படிச்சுக்கணும்னு வச்சுங்களேன், 10 பேர்ல யாரு ஒரு தண்ணி அடிக்காத ஒழுங்கா இருக்கிறாங்களோ அவங்க மதிப்பு தெரியவரா இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறவரெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க. அது நேரம் மதிக்கிற மாதிரி சொன்னா கூட பின்னால போய் பேசுவோம், இவமெல்லாம் ஒரு பெரிய இவம்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இயற்கையா வந்துரும், அதுதான் நம்ம இயற்கையா வந்துரும். அடுத்த குரல் போயிடலாமா? பிரேமா மேடம் எதை சொல்ல வராங்க? சரி சார், பிரேமா சொன்ன மாதிரி இப்ப வெளிநாட்டுல எல்லாம் அவங்க வந்து என்ன டெய்லி குடிச்சா கூட அவங்க யாருமே நம்ம ஊர் மாதிரி குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து வைக்கிறதெல்லாம் கிடையாது சார். அவங்க லிமிட் அவங்களுக்கு தெரியுது. அவங்களேதான் செல்ஃபா வராங்க, டிரைவ் பண்ணிட்டு போறாங்க, திருப்பியும் அவங்களே தான் ஓட்டிட்டு போறாங்க. நம்மள மாதிரி போய் 4 பேர் தூக்குறதெல்லாம் அங்க இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம ஊர்ல விழுந்து கிடக்குறாங்க. இல்ல, அதாவது சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு படாத விஷயம். இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க, வீட்டுல மட்டும் சாப்பிட்டுட்டு ரொம்ப டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டுல ஒழுங்கா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கேரளால பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒயினோட தான் அவங்க டின்னர் இருக்கும். அவங்க எல்லாம் யாருன்னா விருந்து வாங்கினாங்கன்னா முதல்ல ஒயின் கொடுப்பாங்க, ஒயின் சாப்பிட்டுட்டு தான். அதுக்காக அவங்க எல்லாம் குடிக்கார லிஸ்ட்ல வருவாங்களான்னா இல்ல, அது இருக்காங்க, பல இடங்கள்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு பல பேர் வீட்டுல பெரிய பெரிய வீட்டுல எல்லாம் நல்லா ஒரு கேஷுவலா ஒரு கப் ஒரு நைட்ல ஒரு பேக்கு சாப்பிட்டுட்டு படுக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது, எந்த விதமான மாற்றமும் இருக்காது, நார்மலா இருப்பாங்க. இந்த அளவுக்கு மீறி அசிங்கத்துக்கு போக மாட்டாங்க. அது இருக்கு. அதே மாதிரி வெளிநாடுகள்லயும் ஒரு சிலர் இதே மாதிரி இருக்கிறாங்க, நிறைய சாப்பிட்டுட்டு விழுந்து கிடக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு படுறதில்லை. சாப்பிடுறதுக்காக அந்த ஒழுக்கம்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்குது. நம்ம வந்து நம்ம மட்டும்தான் யோகியா, மத்தவெல்லாம் யோகியன்னு நம்ம நினைச்சுக்கிறது தான் நமக்கு எப்பயுமே. முத்திரிக்கு வெள்ளையாகிறவங்க போய் சொல்ல மாட்டேன்ற அதுதான். அது கிடையாதுங்க சார். பனிஷ்மெண்ட் வந்து அங்க ஹெவியா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம போக்சோ கேஸ் எல்லாம் நம்ம பேசுறோம், எத்தனை பேர் வாய்தா வாங்கிட்டு எத்தனை வருஷம் ஆகுது அது பனிஷ்மெண்ட். அங்கெல்லாம் நிக்க வச்சு ஷூட் பண்றான்னு ஒரு ஃபியர் வந்துருது. அது மாதிரி பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஃபியர் வருது. இந்த மாதிரி ரீசனால குறையுது. அங்க சவுதியில வந்து ஒருத்தன் வந்து என் கண்ணு எதிர்க்க நான் பார்த்திருக்கேன், ஒரு பாகிஸ்தானி போதை கடத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நடு ரோட்ல 12 மணிக்கு முட்டி போட வச்சு கழுத்தை வெட்டினானுங்க. அது நடந்தது. இந்த மாதிரி நடக்கும். நடு ரோட்ல நிக்க வச்சு பள்ளிவாசல்ல நிக்க வச்சு முட்டி போட வச்சு கரெக்டா 12 மணி வச்சு டைம் அடிச்சவனே வெட்டுவான் பெரிய வாழ்த்து. முடிஞ்சு போச்சு. எந்த இதுவும் கிடையாது. நீ வெளியில மாட்டினா முடிஞ்சு போச்சு, உன் லைஃப் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரிதான் லைசன்ஸ் புடுங்கிடுறான்ல, அதுக்கு பயப்படுறாங்க. அங்க லைசன்ஸ் எல்லாம் கிடையாது சார், நீ உள்ள குடிக்கவே கூடாது சார். அங்க இல்ல இல்ல
பல கார் இடங்களில் ஓட்ட இல்ல சொல்றேன் சொல்றேன், சார். நீங்க கார் சொல்றதுக்கு சொல்லல. சில நாடுகள்ல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கான்ல, கார் ஓட்டுற போது புடிச்சுட்டான்னா இப்ப நம்ம சொல்லி எச்சரிச்சுட்டு லஞ்சத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அங்க நம்ம ரொம்ப இல்ல பயப்படுறாங்க. சார், இப்போ நம்ம இடத்துலயும் ஃபைன் வந்து 15,000 ரூபாய் மினிமம். 5,000 ரூபாய்ல இருந்து 10,000 ரூபாய்ல 15,000 மிஷினா ரூபாய்க்கு நீங்க வண்டி மிஷின் வச்சு பாக்குறான், வாயில மிஷின் அதுல வைக்கிறான். அதுவும் நடக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல பல விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ இப்படி வாங்கின்னு வந்து இதை குடிச்சிட்டு வெளியில கடை பக்கத்திலேயே வந்து அவன் குடிச்சிட்டு வெளில வண்டி ஓட்டுன்னு வந்தோடனே போலீஸ் வழியிலேயே மடக்கி காசு வாங்கிடுறான். அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சிவியரான பனிஷ்மெண்ட் இங்கேயும் இருக்குது. ஆனா இருந்தாலும் நம்ம பண்ற அதிகாரிகள் பண்ற தவறுகளால இதெல்லாம் வந்து மாறுறது இல்ல. சில இடத்துல, எல்லா இடத்துலயும் இல்ல, சில இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது. ஆனா 15,000 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய் சாதாரண அமௌண்ட் கிடையாது. நீ குடிச்சிட்டு மாட்டினா 10,000 ஃபைன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்க வண்டியே ஓட்ட முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் எல்லாம் வந்துருக்கு சார். அதனால பயப்படுறாங்க. இல்ல சார், நான் சொல்றது தமிழ்நாட்டுல 3 தடவை பிடிச்சா அங்கேயே லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்க. 3 தடவை. தமிழ்நாட்டுல இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. கார்ல போகும்போது நீ உட்கார வச்சுட்டு டிரைவர் நல்லா குடிக்காத இருக்கலாம், ஆனா உள்ள உட்காந்து இருக்கிறோம் குடிச்சிட்டு வந்தாங்க ஃபைன். இப்ப ரூல், உங்க பக்கத்துல உட்காந்து இருக்கிற குடிச்சிட்டு வந்தாலும் குடிச்சாங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் ஃபைன் பெற்றுவான். செல்லவாங்க. 2 நிமிஷம் சார், நான் கிளம்பிடுவேன். வாங்க வாங்க. தகவல் கொடுக்கலாம்னு நினச்சேன். இங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேயும் நல்லா ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. இங்கே வந்து அளவு இருக்குது. இந்த அளவுக்கு மேலே குடித்தா அதெல்லாம் வந்து உங்களுக்கு போலீஸ் பிடிப்பானே தவிர சும்மாவே எல்லாம் அந்த மாடரேட் ட்ரிங்கருக்கெல்லாம் கிடையாது. தெர் இஸ் சம் ஆல்கஹால் லிமிட் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து கையில் வந்துட்டு வண்டியில் கொண்டு போகிறோன்னா இப்போ மேடம் சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் இப்போது வெளியில் போகிறாங்க, இவங்க எல்லாம் ட்ரிங்க் குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு இப்போ அந்த பார்ல இருந்து பேலன்ஸ் மீறுது, சில பேர் ஒயின் வாங்கிட்டு அது பேலன்ஸ் பாட்டில் மீறுது அப்படின்னா அதை வந்து அந்த கடைக்காரனே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் அவன் சீல் வச்சு கொடுப்பான். அதாவது இட் cannot பி ஜஸ்ட் ஓப்பன். ஒரு ஒரு இது போட்டு பக்காவாக சீல் வச்சு அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு சீல் வச்சு கொடுப்பான். அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் காரில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போலீஸ் செக் பண்ணி பார்த்தாலும் இட்ஸ் சீல்டு. ஈவன் தோ லெஃப்ட் ஓவர் இருந்தால் கூட நீங்கள் அதை கொண்டு போகலாம். ஏன்னா நீங்கள் காரில் அதை குடிக்கல அப்படின்றதுக்கான கன்ஃபார்ம் கிடச்சிரும். அப்புறம் இந்த பிஞ்ச் ட்ரிங்கிங்னு ஒன்று போட்டிருக்கு. யாரெல்லாம் அதிகமாக இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, சின்ன பசங்கள்லேருந்து இருக்கிறவங்க 15 இயர்ஸ் எங்கரில் இருக்கிறவங்க இப்படி பழகுறாங்க. இவங்க அந்த ஷார்ட்டஸ்ட் டைமில் நிறைய கன்சியூம் பண்ணுறவங்க தான் வந்துட்டு லைஃப் டைமுக்கு வந்துட்டு ஆல்கஹால் அடிக்ட் ஆகுறாங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுதான் மெயினாக நான் அது போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். சொசைட்டியே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கு. இதில் யார் சான்றோர் யார் சான்றோர் இல்லை யாருன்றதுக்கு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அறிஞர்களாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மேதாவிகளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய தத்துவ ஞானிகளாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு டைமில் பார்த்தா குடிக்கிறாங்க. அப்போ இதில் யார் சான்றோர் அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இதில் அதில் அந்த வரைமுறைன்றது தான் நம்ம பார்க்கணுன்ற. நான் வந்து இது ஆல்கஹால் எடுத்தாலே இப்போ சார் சொன்னார்ல மருந்தாக குடிக்கிறேன் அப்படின்ற, மருந்தாக குடிக்கும்போது அது ஆல்கஹால் தான். அப்போ மருந்தாக இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது ஒரு வரையறையோடு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வரையறை தெரியாதவங்களுக்கு தான் இது பிரச்சனையை பண்ணுது. இந்த டேபிள் ஒயின் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, கேரளாவில் குடிக்கிறாங்க, இங்கேயும் வந்துட்டு டின்னரில் வந்துட்டு ஒயின் எடுத்துப்பாங்க. இது டேபிள் ஒயின்ன்றது வந்து ஃபேமிலியாகவே குடிக்கிறது தான். அது வந்து பேசிக்காகவே அந்த டேபிள் ஒயினில் வந்துட்டு லெஸ் தென் 14% தான் ஆல்கஹால் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ அது எவ்வளோதான் குடிச்சிங்கனாலும் அதுக்கு மேலே அது பெருசாக அது இம்பேக்ட் பண்ணாது. இந்த மாதிரி சில விஷயம் வரையறைங்க தெரிஞ்சு இப்போ எப்படி டெக்னாலஜி வந்து ஒருத்தர் கைக்கு போனால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குன்றோம், ரைட்? சோஷியல் மீடியா அங்கே மட்டும் நல்லதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இங்கே எப்படி இங்கேயும் அதே தான். நம்ம இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறமும் இன்னைக்கு அப்புறமும் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு தான் போகணுமே தவிர இதை சுத்தமாக வேணாம் இப்படி இல்லை அப்படி இல்லை, பிகாஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபேமிலி உள்ளேயே பார்ட் ஆஃப் லைஃபாக இருக்குது. ஒரு பீர் குடிக்கிறது சாதாரண ஒரு இதுவாகிடுச்சு. ஸோ இது இது வந்து எக்ஸீட் ஆகாமல் எப்படி மாடரேட் ஆகும், எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், இதில் இருக்க அவேர்னஸ், யார் யாரெல்லாம் குடித்தா என்னென்ன எத்னிசிட்டி, என்னென்ன ஏஜ் குரூப்பு, என்ன மாதிரி ஹெரிடிட்டரி இன்ஃபெக்ஷன் இது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து எது குடித்தா எப்படி இது வந்து அடிக்ஷனாக மாறும், இந்த மாதிரி மருத்துவ ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இதை தொடாமையே இருக்கணும். ஏன்னா தொட்டால் அது அவங்கள பிடிச்சிக்கும், ஆல்கஹால் அடிக்ட் ஆகிடுவாங்க அவங்க. பிகாஸ் அவங்க பாடியிலே குரோமோசோம்ஸ் டிஎன்ஏ எல்லாம் அதுக்கான டிசைன்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கை வைக்காமல் இருக்கலாம். அப்படியே கை வச்சாலும் அவங்க மாடரேட்டாக இருக்கிறதுக்கு யோசிக்கலாம். இந்த மாதிரியான இன்னும் இன்னும் இதுக்குள்ளே இன்னும் இந்த மாதிரி தகவல்களாக போகிறது
நல்லா இருக்கும்ன்ற இந்த இந்த அதிகாரத்தில் பற்றி பேசும்போது சமுதாயத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம் சார். வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி செல்வா, குட் இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, நன்றி. அடுத்த குரல் படிச்சோம். ஈண்டாள் சார். சார் படிக்கிறாங்களா? நான் படிக்கவா? சரி. சிவகுமார் சார் படிக்க சொல்லலாமா? 2 குரல் படிச்சீங்களா? இப்ப 2 குரல் தான் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, இந்த ஒன்னை முடிச்சிடட்டுமா? மூணாவது நீங்க முடிச்சிருங்க. ஈண்டாள் முகத்தேயும் இன்னாதால் இன்னாதால் என் மற்று சான்றோர் முகத்து களி பெற்ற தாயின் முகத்திலும் கள்ளுண்டு மயங்குதல் துன்பம் தருவதாகும். அப்படியானால் குற்றம் கடியும் இயல்புடைய சான்றோரின் முகத்தில் அது என்னவாகும்? வரதராசனார் சொல்லுகிறார். கள்ளருந்தி மயங்கிவிடும் தன் மகனை அவன் குற்றங்களை மன்னிக்க கூடிய தாயே காண சகிக்க மாட்டாள் என்கிற போது ஏனைய சான்றோர்கள் அவனை எப்படி சகித்துக் கொள்வார்கள்? போதைப் பொருளை பயன்படுத்துவது தாய் முன்பே கொடுமை. நிலைமை இப்படி இருக்க சான்றோர் முன்பு எப்படி மகிழ்ச்சியாகும்? தன்னை பயந்தாள் முன்பாயினும் கள்ளுண்டு கழித்தல் இன்னாதாம். அங்கனமாக சான்றோர் முன்பு கழித்தல் மற்றியதாகும். எல்லார் முன்பும் இன்னாமையே பயப்பதென்றவாறு மணக்குடவர் உரை. நன்றி. அப்படிங்கிற போது அவங்க எதையும் பொறுத்துக்கிறாங்க. அவங்க சின்ன பிள்ளை அத நான் பாக்குற போதெல்லாம் இவங்க எப்ப உணவை சாப்பிட உட்கார்றாங்களோ அப்பதான் அந்த பிள்ளை ஆய் வருதுங்குது. அப்ப போய் அந்த பிள்ளைக்கு கழுவி விட்டுட்டு மறுபடியும் வந்து சாப்பிடுறாங்க. இவ்வளவு பொறுத்துக்கிறவங்களே பொறுத்துக்காத போது இந்த சமுதாயம் எப்படி பொறுத்துக்கும்னு கேட்கிறார் சான்றோருங்கிற போது. களிங்கிற சொல்லு இந்த குடிக்கிறதுக்கு மாத்திரம்தான் பயன்படுதுங்கிறாங்க. நான் பற்றி மாத்திரம் ஒரு கட்டுரை படிச்சேன். இப்பதான் இந்த கழித்தல் மகிழ்தல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பகுதி இந்த களிங்கிற சொல்லு ஒரு குடிச்சிட்டு அந்த மாதிரி கழித்தல் அதுலதான் பெரும்பகுதி வருது அப்படின்னு நான் ஒரு கட்டுரை படிச்சே இருந்தேன். இப்ப நம்ம கழிப்புங்கிறத எல்லா இடத்துலயும் கொண்டாந்துட்டோம் அப்படிங்கிறாரு. சங்க காலத்திலேயோ திருக்குறள் கழித்தல் அப்படின்னா கள்ளுண்டு கழித்தல் தான். அதுதான் கழித்தல்ங்கிற சொல்லு வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி கள்ளுண்டு கழிக்கிறது அப்படிங்கிறது தான். கள்ளு குடிக்கும்போது ஒரு மயக்கத்தோடு கூடிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் போல இருக்காது. அதனால அதை வந்து அப்படி கொடுக்குறாரு அவர். களியாட்டம் அப்படின்னு சொல்லும் போது அதுதானே சொல்லுவாங்க, களியாட்டம் குடிச்சிட்டு ஆடுறது. களியாட்டம் அப்படின்றது வந்து குடிச்சிட்டு ஆடுறது, கொண்டாட்டம் தானே அது களியாட்டம். கள்ளு உள்ள போனவன்னா ஒரு களிப்பு வருது அவனுக்கு, களியாட்டம் ஆயிடுது அவனுக்கு. அதை பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கே ஒரு அருவருப்பு வருது. அப்படிங்கும் போது மற்றவங்களுக்கு அருவருப்பு வராம தான். எதையும் சகிச்சு கொள்ளக்கூடிய தாய் வந்து இதை சகிச்சுக்க மாட்டான்றதுதான் அவ்வளவு, அதாவது ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருக்காரு. அதுல சார் அந்த கள்ள குடிக்கிறாங்க அப்படின்னா தூரத்துல இருந்து வரும்போதே ஒரு நாத்தம், அந்த முகத்துல ஏகப்பட்ட ஒரு என்னவோ ஒரு அந்த முகத்துல போற அந்த பார்த்தாலே ஒரு மாதிரி அது ரொம்ப ஒரு அருவருப்பா தெளிவா காட்டி கொடுத்துரும். ஆமா சார், தெளிவா காட்டி கொடுத்துரும். இங்க இருக்க யாருமே இத பத்தி பேசுறதுக்கு லாயக்கு இல்லாதவங்க, குடிக்காதவங்க நம்ம இலங்கை கதை கேட்கலாம் வாங்க சார். ஆமா ஆமா, இல்ல இல்ல இலங்கையில இப்ப இதே போலத்தான். இப்ப நான் துப்புரவாக குடிக்கிறேன் இல்ல, ஆனால் குடிக்கிறவங்க இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் சின்ன வகுப்புல இருந்து வகுப்புல படிக்கிற காலத்துல இருந்தே எனக்கு என்னோட இருந்து பழகின நண்பர்கள் கன பேர் குடிக்கிறவர்கள் எல்லாம் நல்லா கள்ளு குடிப்பாங்க. அந்த போய் நாங்கள் ஸ்கூலை கட் பண்ணிட்டு போய் வெளியில போய் அங்க இந்த தென்னந்தோட்டம் அதுகள் எல்லாம் போயிட்டு வேற வழியில கள்ளு கொட்டிலன்னு சொல்லி இருக்குமா அந்த நாளையில. இப்ப அது இல்லை. அந்த கல்லை இறக்குறவங்க வந்து
தங்களோட வீட்டுக்கு முன்னாலேயே ஒரு கொட்டில் ஒன்று வச்சு அதுக்குள்ள போய் ஆக்கள்லாம் குந்தி இருந்து மணல் எல்லாம் பரப்பி அதுல தென்னங்குத்தி எல்லாம் வச்சு அதுல குந்தி இருந்து குடிச்சு கொண்டிருப்பாங்க. அப்படி போய் எல்லாம் குடிச்சு எல்லாம் வர்றவங்க அப்படியான என்ற என்ற நண்பர்கள் அப்பவும் இருந்தாங்க. பேருந்து நான் பெருசா வந்தா போல வேலை பார்க்குற காலத்துல கூட நான் கூட இருந்த நண்பர்கள் குடிக்கிறவர்கள் எல்லாரும் மட்டும் இல்லை, குடிக்கிறவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்ப சில நண்பர்கள் என்ன கொண்டு தருவாங்க, மச்சான் இன்றைக்கு தானே ஒரு நாள் குடி பரவாயில்ல, அது பரவாயில்ல இன்றைக்கு. அப்ப இன்னொரு நண்பர் பக்கத்துல இருந்து சொல்லுவான், அடே அவன் குடிக்கிற இல்லை அவரை அப்படி வில்லங்கப்படுத்தாத, போஸ்ட் பண்ணாத, அது சரியில்லை அப்படி சொல்லுவாங்க. அப்படி நான் அதை குடிக்காமலே வந்துட்டேன். நான் இப்ப இந்த கனடாக்கு போன சமயத்துல ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல போனேன். அவரோட கீழே அந்த பேஸ்மெண்ட் அந்த இதுல பெரிய பாரை வச்சிருக்கிறார். என்னோட என்னோட ஃப்ரெண்ட் ஒருவரோட தான் நான் அங்க போனேன். அப்ப அவர் கொஞ்சம் முஸ்பாத்தியா கதைப்பார் மற்றவர், அந்த வீட்டுக்காரன். அப்ப அந்த பாருக்கு எங்களுக்கு 2 பேரையும் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு இருந்த அப்புறம் 2 கிளாஸுக்குள்ள வாத்தார். அப்ப இவர் இந்த நண்பர் சொன்னா அவன் குடிக்கிற இல்லையன்னு சொல்லிட்டு. அப்ப பின்ன அவர் மற்ற அந்த வீட்டுக்காரன் நண்பர் சொன்னா, எடா இந்த கெட்ட பழக்கத்தினையே இன்னுமே விட இல்லையாண்டு, எது குடிக்காம இருக்கிற கெட்ட பழக்கத்தை இன்னுமே நீ விட இல்லையாண்டு. அப்படி அப்படி அது அது குடிக்கிறது இப்ப இந்த காலத்துல சோஷியல் ட்ரிங்கா போயிட்டு எல்லாருமே இப்ப அமுதாமா அருவருக்கிற மாதிரி அருவருக்க முடியாது. ஏன்னா பல பேர் அதை நான் ஒரு காலமே அதை அவர்களை பார்த்து தப்ப. ஆனா அளவுக்கு மிஞ்சி குடிச்சு தன்னிலை இழக்கக்கூடியவர்களை எனக்கு கண்ணில் காட்டப்படாது. அந்த அளவுக்கு குடிக்கிற ஆக்களை கண்ணிலேயே காட்டப்படாது. தன்னிலை இழக்காத வரைக்கும் ஒரு பாட்டியில போய் குடிக்கிறாங்க, அப்படி செய்யறாங்க. அவங்களுக்கு கணக்கா குடிச்சிட்டு பேசாம தண்டு பாடல இருந்து தங்களோட வேலையில எல்லாமே நோமலா செய்வாங்க. பேசாமன்னு சொல்றது எப்படி சார்? அது பேசாம இல்ல, அமைதியா, அதாவது அந்த 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 குடிந்த தாக்கம் இல்லாமல், குடித்தாக்கம் இல்லாமல் இருக்கும் வரை இருக்கிற ஆக்கள் பேசுவாங்க. அதை குடிக்காமல் இந்த குடிந்த தாக்கம் அது அளவுக்கு மிஞ்சி குடிச்சாதான் அது போறது அப்படியானது. அப்படி இல்லாத ஆக்கள் அது இப்ப இந்த காலத்துல அதை நாம அனுசரிச்சு தான் போகணும். அது இப்ப குடிக்காத பசங்களை காண்ற, இப்ப செல்வா சொன்ன மாதிரி குடிக்காத பசங்களை காண்றதே பெரிய ரொம்ப அருமை. அது இப்ப என்னுடைய ஃபேமிலியை எடுத்துக்கொண்டால் எந்த ஃபேமிலியில ஒருவருமே குடிக்கல. இப்ப இந்த சன் என்ன, என்னுடைய சிஸ்டர்ஸ் பிள்ளைகள் என்ன ஒருவரும் அது அது அப்படியே அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து அப்படியே வந்துட்டு அது குடிக்கிறது அது சரியில்லை, அது கூடாத பழக்கம் என்றது மாதிரி அப்படி வந்துட்டு. ஆனா அவங்களும் அப்படித்தான் நம்ம போல. அப்பா குடிக்கலன்னா மோஸ்ட் பெரும்பாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க சார். பெரும்பாலும் ஆமா ஆமா அது சரி. ஆமா ஆமா அப்படித்தான். குடும்பமே நல்ல குடும்பமா தான் இருக்கும். இது சிவகுமார் சார் எது சொன்னாரு, சார் இங்க ஒரு இடத்துல சொல்லிருக்காரு, குழந்தை கன்சீவ் ஆகிறப்ப அப்பா குடிச்சிருந்தாங்க, அந்த பையன் கண்டிப்பா ஒரு 21 வயசு 20 வயசு குடிப்பான். அதாவது ஃபாதர் இஸ் எ ட்ரிங்கர் என்றப்போ கன்சீவ் ஆகிறப்ப குடிச்சிருந்தாருனாக்கா அது குடிக்க பழக்கம் உள்ள அப்பாவுக்கு பிள்ளைகள் குடிகாரனா இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு சொன்னார். ஒரு சார் பெரும்பாலும் ஜெனட்டிக்கா சில விஷயங்கள் இந்த மாதிரி வர விஷயங்கள் ஜெனட்டிக்கா பெருசா இம்பாக்ட் ஆகாது. அப்பா குடிக்கிறாரு, நான் சொல்றேன் கேளுங்க, அப்பா குடிக்கிறாருன்னா அவர் குழந்தை பிறந்த பிறகு குடிப்பாரு. குழந்தை பிறந்த பிறகு குடிப்பாரு. அந்த பையனும் குடிகாரன் ஆயிடுவான்ற, அந்த பையனும் ஒரு சிறந்த குடிகாரன் ஆயிடுமான்றாரு. இல்ல அதாவது இல்ல சார், அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த குடிக்கிற அப்பா குடிக்கிறாருன்னாவே அவருக்கு அந்த பழக்கம் இருக்குது. அவர் பிறந்த பிறகும் குழந்தை பார்க்கும், நிச்சயமா பார்க்கும், அது ஒரு விதத்துல உணரும். அதுக்கப்புறம் தான் அது குடிக்கிறதுக்கு போகுமே தவிர இந்த விஷயங்கள் ஜெனட்டிக்கா அவர் குடிக்கலன்னா அப்ப குடிச்சாரு இப்ப குடிக்கிறாருன்றது ஜெனட்டிக்கா அவர் சொல்றதெல்லாம் அதுக்கு ஆதாரங்கள் கிடையாது. ராமசார் கிட்ட நான் பல முறை வாதாடி இருக்கேன். நான் ஒத்துக்க மாட்டாருன்னு வச்சுங்க, அதுதான் விஷயம். ஆனா அப்பாவே குடிக்காரரா இருந்தா பிள்ளைய போய் எங்க இருந்து திருத்த முடியும்? அதுல எந்த மாற்றமும் கிடையாது விஷயம். அது ஒண்ணு இருக்கு. அமுதா மேடம் ஒண்ணு சொன்னாங்க, குடிச்சிட்டு பேசாத இருப்பானா அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேசுறவன் நிறைய நார்மலாவே பொதுவா பேசிட்டு இருப்பான், நிறைய கலகலன்னு பேசிட்டு அவன் குடிச்சிட்டான பேச மாட்டான். ஓ, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பேசாதவங்க எல்லாம் ஓரளவுக்கு லிமிட்டா பேசுறவங்க எல்லாம் குடிச்சாங்கன்னா அதிகமா பேசுவாங்க, உளருவாங்க. எப்பயுமே கலகலன்னு பேசின்னு ஒரு சிலர் இருப்பாங்க பாருங்க, நிறைய பேசுவாங்க, எப்ப பார்த்து அடிச்சுனே இருப்பாங்க. நம்ம கல்யாணம் மாதிரி அடிச்சுனே இருப்ப பேசினே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்படி பேசினே இருந்தான்னு வச்சுங்க, அந்த மாதிரி ஒருத்தர் குடிச்சிட்டான்னா பேச மாட்டான்.
ஓ மாத்த வராது. சில பேர் வந்து திட்டம் போட்டு பேசுனாலும் அது குடிச்சிட்டு பேச விடாது. சில பேர் வந்து திட்டம் போட்டு குடிச்சிட்டு வந்து இப்ப இவரை இன்றைக்கு தாக்கி பேசணும், இவருக்கு அது நல்ல வேற. அது ஏச்சு அது கொடுக்கணும்னால் வாண்டடா இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்காங்க. ஆமா அவங்க திட்டம் போட்டு, ஏனென்றா அது அது அவன் குடிகாரன் உளர்றான் விட்டுரு என்று சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குன்னு தானே. அதுக்காக வேண்டிய இவங்க சில பேர் வந்து வேணுமென்று குடிச்சிட்டு வந்து பேந்து அவனை பேந்து குடி வரு. ஆனா திட்டம் போட்டு தான் அவன் குடிச்சிட்டு பேசுறது. ஆனா பேந்து சொல்லுவான், அது நான் கொஞ்சம் கூட போட்டுட்டேன், அதால தான் பேசிட்டேன், நான் அது மன்னிச்சிடப்பா, அப்படி சிம்பிளா சொல்லிடுவாங்களா? அப்படியா? அத இந்த குடிக்கு போதைக்கு பின்னாலே ஒளிச்சு கன விளையாட்டு செய்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அடுத்த அதே குரல் மாதிரி போயிடலாம். அப்பா குடிக்கிறாங்கன்னா அதை பார்த்துட்டு நம்ம இந்த பழக்கத்துக்கு போக கூடாதுன்னு நினைக்கிற குழந்தைங்களும் இருக்காங்கல்ல சார். அதுவும் இருக்காங்க. இருக்காங்க. ஆமா அது இருக்காங்க. அது அது இருக்காங்க. ஆனா கொஞ்சம் ரேர் தான். அடுத்த குரல் போயிடலாம். சிவகுமார் சார் படிங்க. ஒரு நிமிஷம் மருதாம்மா, ஒண்ணு மட்டும் எனக்கு ரெஃபர் பண்ணி சொல்லுங்க. இந்த மது குடிக்கிறவங்க அதுக்கு சரியான வார்த்தை சொல் விளம்பின்றாங்க. கண்ணுக்கு சொல் விளம்பி. சொல் விளம்பின்னா அவன் குடிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா பேசுவான் அப்படின்ற ஒரு வார்த்தை. அத கொஞ்சம் செக் பண்ணி நீங்க ரெஃபர் பண்ணி சொல்லக்கூடியவன் ஆயிடுவான். சொல் விளம்பின்னு ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தையை சொல்லுவாங்க. மனசுக்குள்ள வச்சிருக்கிற ரகசியத்தை வெளியே சொல்லிடுவான் கள்ள குடிச்சான்னா. அவங்கிட்ட எந்த ரகசியமும் இருக்காது அப்படின்னுங்கிறதுனால அது சரியான தமிழ் வார்த்தை தான் இல்லைங்களா? ஆமா ஆமா. விளம்புதல் அப்படின்னாலே இதுதான். சொல் விளம்பினா உள்ளுக்குள்ளார அந்த மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை வெளியில சொல்லிடுவான். அவங்கிட்ட எந்த ரகசியமும் தங்காது. அடுத்த குரல் போயிடலாம். சிவகுமார் சார் படிங்க. நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கல் எனும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு. நான் எனும் நல்லாள் புறங்கொடுக்கும் கல் எனும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு. நாணம் என்று சொல்லப்படும் நல்லவள் கல் என்று சொல்லப்படும் விரும்பத்தகாத பெருங்குற்றம் உடையவர்க்கு எதிரே நிற்காமல் செல்வாள். அதான் டாக்டர் மூவா சொல்றாருங்க. வெட்கம் இருக்காது, நாணம் இருக்காது, நாணத்தையே விட்டுருவான். ஆமா. அதனால தானே சார் அவன் இடுப்புல இருக்கிற வேட்டி விழுறது கூட தெரியாம போறான். இல்லன்னா அவன் ஏன் அப்படி போறான்? அத பார்த்தும் எத்தனை பேர் குடிக்கிறாங்க. இவனுடைய நிலைமைய பாக்குறாங்க. அவனை வந்து எவ்வளவு மகா மோசமா நாயோட கூடவே படுத்து கிடக்குறான். நான் அந்த மாதிரி பாத்திருக்கேன் சார் சில குடிகாரங்க. ஆனா பயமா இருக்கும். அந்த பக்கத்துல ரோட்ல போறதுங்க, இந்த மாதிரி போறதும், இந்த துணி இடுப்புல வேட்டி கழண்டு கீழே விழறது கூட தெரியாம போறதும், குடிச்சுக்கிட்டு அது கூட தன்னுடைய மானத்தையே இழந்து போறான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஏது சார் நாணம்? மானமே போயிடுது அவனுக்கு. இந்த இடத்துல வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. நான் எனும் நல்லா புறம் கொடுக்கும், திருப்பி பார்க்க மாட்டா. அப்படின்னா திருப்பி பார்க்காத போற அளவுக்கு ஒரு வெக்கம். நான் எனும் அப்படின்றபோது நானும் நினைச்சு கூடாது. அது நாணம் அப்படின்றதுக்காக தான் அது நல்லான்ற பக்கத்துல ஒரு வித்த போடுறாரு. புரியுதுங்களா? அப்ப பெண்மை ஆக்குறாரு. அப்போ அந்த நான் கூட பெரும் பெண்மை சேர்க்கும். பெண்மைக்குரிய ஒரு விஷயம் வெக்கம். இந்த மாதிரி ஒரு நாணத்தை வந்து நாணம், அடுத்தவங்களை பார்த்து நாணம் நீ தவறு செய்யும் போது அந்த அந்த வகையான நாணம் கூட இருக்காது உங்களுக்கு. இந்த நாணல் இருக்காதுன்றது தான் அது சொல்றாரு. அந்த வரி நல்லா இருக்கு. அதுல சார் புறம் கொடுக்கும்ங்கிற வார்த்தை பாருங்க. எதுக்க நேரா கூட நிக்க மாட்டா. அந்த நாணம்ங்கிற உருவகப்படுத்தப்பட்ட பெண்ணே திரும்பி ஓடுறான்னா அவனை பாக்குற பெண்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இதுக்குதான் மேடம் சொல்லிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு ஆர்டர் போட்டாரு. டாஸ்மாக் கடை இது இஷ்யூ வர்றப்போ டாஸ்மாக் கடையில வாட்டர் தான் விற்கணும், அங்க பார் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிங்கிள் ஜட்ஜி ஒரு ஆர்டர் போட்டார். அது ஒரு 3 மாசத்துக்கு ஸ்டீஃபன் சார் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அந்த ஆர்டர் காப்பி. 3 மாசத்துல அந்த ஆர்டரை பெஞ்ச் நிறுத்தி வச்சிருச்சு. ஏன்னா டாஸ்மாக் கடைக்காரங்க சேல் பண்ணாதான் அவங்களுக்கு முடியும். ஸோ இவரு சென்னையில நினைச்சது டாஸ்மாக் கடையில குடிச்சிட்டு ஆடுறாங்க பாருங்க, அது வேஷ்டி கண்ணு விடுறத கூட பார்த்து இந்த மாதிரி கொடுமை இங்க இருக்கக்கூடாது, டாஸ்மாக் கடையோட பார் இருக்கக்கூடாது ஒரு ஆர்டர் போட்டாரு. அது எல்லாம் வரவேற்றாங்க. அதனால அந்த ஆர்டர் நிக்கல.
பைக்கில் அடிபட்டு போச்சு. அவங்க பெரும் முதலாளிகள்லாம் போட்டு அதை உடைச்சிட்டாங்கன்றது வச்சு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பிரச்சனைன்னா சார், அது வந்து அவனுக்கு அவனுக்கு வந்து பெரும்பாலும் டாஸ்மார்க் வந்து இது கவர்மெண்டோட இதுதான். ஆமா. இவங்க தான் ஏலம் எடுத்து நடத்துறாங்க. இவங்களுக்கு விற்கணும்னா பார் இருந்தாதான் மக்கள் வந்து அங்க வந்து நிறைய சேல்ஸ் ஆகும், இல்லைன்னா வராது. இது நிறைய சேல்ஸ் ஆச்சுன்னா தான் கவர்மெண்ட்டுக்கு வர வருமானம். ம். அப்போ இந்த சட்டம் வந்து அது கொஞ்சம் சிக்கலான சட்டம் தான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம பார் இருக்கக்கூடாது. பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பாரோட இருக்கும். அங்க அவங்க ம். அவனே விற்பான், அவனே பார் இருக்கும். இப்ப அவங்களுக்கு உண்டு, இங்க இல்ல அப்படின்ற பட்சத்துல அந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இவங்க போட்ட சட்டம் ஹோட்டலுக்கெல்லாம் அப்ளை ஆகாது. ஆனா வந்து அந்த அப்ப அந்த அந்த சட்டம் அங்க செல்லுபடி ஆகுது, இங்க செல்லுபடி ஆகல. அப்போ அதெல்லாம் இருக்குதுல்ல. வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் போயிடும், அரசியல்வாதிகளுக்கு வருமானம் போயிடும், மெயின் அரசியல்வாதிகள் வருமானம் போயிடும். இதெல்லாம் சேர்ந்துதான் அதை உடைச்சிருப்பாங்க. வாங்க சார், சக்கரபாணி சார் எது சொல்லுங்க. இல்ல இல்ல சார், இல்ல சார். சரி, குற்றம் ஓகே. சொல்றாரு. நான் குற்றம் என்ன சொல்றாரு. நல்லாள் அப்படின்னு சொல்றதால, இங்க நல்லாள் வந்து பெண்களை பெண்ணை வந்து பொருத்தி சொல்றதால நிறைய குடும்பத்துல இப்போ குடிக்கிறதால வந்து நிறைய பெண்கள் வந்து கணவரை விட்டு பிரிகிற சூழ்நிலை கூட போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இது கேட்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு சில பெண்கள் மாத்த முடியல இவர போறது அப்படின்னு. இறந்து போறதுமா, அதாவது இறந்து போறாங்க குடிச்சிட்டு. குடும்பம் வந்து நடுத்தருவுல வந்து நிக்குது. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எத்தனை பேருமா? இப்ப குற்றம்னு சொல்றாரு, அது பெருங்குற்றம்ங்கிறாரு. பேணா பெருங்குற்றம் யாரு பேண மாட்டாங்க? இந்த உலகம் ஒத்துக்கலையாது, பேணாது. அந்த பெருங்குற்றம் அதுங்கிறாங்க. இந்த நல்லாள்ங்கிறதுக்கு நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு. இது ஏன் பெண்ணா சொன்னாங்க அப்படின்னு பரிமேழகர் எழுதுறாரு. வடமொழியை ஒற்றி பெண்ணென உருவகித்தார்னு எழுதுறாரு. அதுக்கு நிறைய ஒரு இதுகள்லாம் இருக்கு. அதாவது பூமாதேவி அத பெண்ணா சொன்னாங்களாம். அது மாதிரி இதுக்கு வடமொழியில லஜ்ஜா அப்படின்னு சொல்றாங்களாம். இந்த நான்கிறத லஜ்ஜா, லஜ்ஜை, லஜ்ஜா. அப்ப அது பெண்ணுன்னு அங்க உருவகிக்கிறாங்களாம். அது பற்றி இந்த நல்லாள் அப்படிங்கிறது. ஆனா நானுடைமை நமக்கு நிறைய சொல்ற. அந்த நானுடைமையை பத்தி நமக்கு வள்ளுவம் நிறைய சொல்லுது. அது அது சொல்லாதது இல்ல. வெக்கப்படணும் அப்படிங்கிறது. வெக்கப்படலாம். வெக்கங்கெட்டவன் ராஜாவிலையும் பெரியவன்னு எங்க தாயார் சொல்லுவாங்க. அந்த வெக்கத்தை இது விட்டுறான், வெக்கங்கெட்டவன். அப்ப அந்த நானும் எல்லாம் தன்னாலேயே போயிடுவா அப்படின்னு தான் சொல்றாரு. பெருங்குற்றம், வேணா பெருங்குற்றம், இந்த உலகம் ஒத்துக்கொள்ளாத குற்றம்ங்கிறதா சொல்றாரு அவர். சார் அடுத்த குரல் படிங்க சார். கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல். கையறியாமை உடைத்து கையறியாமை உடைத்து பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல். விளைபொருள் கொடுத்து கண்ணுண்டு தன் உடம்பை தான் அறியாத நிலையை மேற்கொள்ளுதல் செய்வது இன்னதென்று அறியாத அறியாமை உடையதாகும். டாக்டர் மூவா. முட்டாள்தனம் அறியாமை உடைத்தே கைபொருள் கொடுத்து, இந்த கைய முன்னாடியும் வச்சு பின்னாடியும் வச்சு சொல்றாங்க. அறியாமை உடைத்து கை பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொள்ளல். நான் சொன்னேன் 3 அறியாமை வருதுங்கிறார். அதாவது சொல்லுல சோர்வு வந்துருதான், சிந்தனையில சோர்வு வந்துருது, உடல்லையும் சோர்வு வந்துருதுங்கிறார். அத காசை கொடுத்தா அதை விலைக்கு வாங்கிக்கணுங்கிறார். கையறியாமை 3 அறியாமை சார். கையறியாமை, மெய்யறியாமை தான். இன்னொரு அறியாமை இந்த மெய்யறியாமை, இந்த அறியாமைங்கிறது 3 நிலையில நமக்கு வந்துருதான். எண்ணத்துல சோர்வு குறைவுபட்டுறது, பின்னாடி வர்றதுலயும் சொல்றாங்க. சொல்லு குளறிடுது, சொல்லுல சோர்வு பட்டுறது, மெய்யில சோர்வு பட்டுறது. மனம் அந்த சொல்றோம்ல, சொல்லு அந்த மனம் மெய் காயம்னு சொல்றோம்ல, அந்த அந்த 3 விதத்திலையும் இந்த கள்ளு குடிச்சவனுக்கு தன்னை மறந்துறான், தன் நிலை போயிருது, அறியாமை வந்து சேர்ந்துருது. அதுவே அறியாமை அவனுக்கு. அத விலை கொடுத்து வேற வாங்குறான்.
வாங்குறான். அறியாமையை விலை கொடுத்து வாங்குறான். அந்த அறியாமையோட அறியாமை இருக்கிறதுக்காக அறியாமையவே விலை கொடுத்து வாங்குறான். அதுல அவனோட மெய் அறியாமை வந்துருது, மொழி அறியாமை வந்துருது. அப்புறம் வந்து மனம், மொழி, மெய் அந்த 3 அறியாமையையும் அறியாமையால் வாங்கி கொண்டு வந்து விடுகிறான். அவ்வளவுதான். கை காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாருங்கிறார். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, போதை ஏற ஏற எவ்வளவு செலவு பண்றதுன்னு தெரியாது. கடன் இதுக்கு வாங்கி ஒண்ணுதான் வாங்கி குடி. சம்பளத்தை ஃபுல்லா செலவு பண்றது கடன் வாங்கி செலவு பண்ணவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆமா கடன் சார். வாங்கி, அதாவது டாஸ்மாக் கடையில அக்கௌண்ட் வச்சிருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. உண்மைதான் சார். எங்க ஆபீஸ்ல சம்பளம் வாங்குறப்ப அந்த அம்மா வீட்டுக்கார அம்மாக்கள் வந்து சம்பளத்தை வாங்கி அங்கே போயிடுவாங்க. ஏன்னாக்கா சம்பளம் வீட்டுக்கு தர மாட்டாங்க சார், டாஸ்மாக் கடைக்கே போயிடும் சொல்ற லேடிஸ் எல்லாம் நான் ஆபீஸ் வந்துருக்காங்க பாத்துட்டேன். சம்பளம் வாங்கின கையோட லேடிஸ் சம்பளத்தை வாங்கி போயிடுவாங்க. அவ்வளவு பயம் அந்த ஆண்கள்கிட்ட குடிக்கிறது. அடுத்த குரல் போயிடலாம். துங்கினார் செத்தாரின் வேற அல்ல, எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார் கள் உண்பவர். துஞ்சினார் செத்தாரின் வேற அல்ல, எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பவர் கள் உண்பவர். உறங்கினவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்ல. அவ்வாறே கள் உண்பவரும் அறிவு மயங்குதலால் நஞ்சு உண்பவரே ஆவார். அதாவது தூக்கத்திலேயும் அறியாமை ஆயிடுதான். இங்க ஒண்ணு நடக்குது, நம்ம வீட்டுல தூங்குற போது அது தெரியாது, செத்தவனுக்கு அது தெரியாது. அதனால இங்க என்ன சொல்றாங்க, கல் உண்டுட்டான்னா அவனுக்கு அது என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கறதா இது. அது ரெண்டையும் சரி. இங்க நஞ்சுண்பவர் கல் உண்பவர்ங்கிறத ரெண்டையும் சொல்றாங்களே, அது என்னன்னு கேக்குறாங்க. நஞ்சுண்பவர் கல் உண்பவர். நஞ்சுங்கிறது யாரும் சாப்பிட விரும்ப மாட்டாங்களாம். ஆனா இங்க கல்லுங்கிறது அதுக்கு சமம்னு சொல்ல வர்றாங்க. நஞ்சு யாரும் உண்ண விரும்ப மாட்டாங்க. அவன் நஞ்சு உண்ணான்னா அது அறியாமையாலதான் உண்ணுகிறான். அது தவிர இது சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை கொள்ளுகிற நஞ்சு இந்த கல்லு. இப்ப சொன்னாங்க சிரோசிஸ் ஆஃப் லிவர்லாம் ரொம்ப நாள் கழிச்சுதான் அது வந்து சேருது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுகிற நஞ்சு அப்படின்னு எழுதுறாங்க. இருக்கு நஞ்சுண்பவர் கல்லுண்பவர்ங்கிறதுக்கு. அப்ப அவருக்கு உணர்வு இல்லை, அவனுக்கு அங்க அந்த அறியாமையை தான் திருப்பி திருப்பி சொல்றாரு. சாப்பிட்டா செத்து போவோம்னு தெரிஞ்சு அதை குடிக்கிறானே, அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே, நஞ்சுண்பவன் தானே அவன். இறந்து கிடப்பவர்களுக்கு ஒப்பானவர்கள் தான் கல்லுண்பவர்கள். ஏன்னா இறந்து கிடக்கிறவங்களுக்கு கால் எங்க கிடக்கு, கை எங்க கிடக்கு, எந்த நிலையில கிடக்குது, எப்படி போடுறாங்க, எங்க தூக்கி போடுறாங்க, எந்த இடத்துல கிடந்தாலும் அது எந்த இடத்துல கிடக்குறோங்கிற எதுவுமே தெரியாது. அது வர்றது போறது தெரியாது, திட்டுறது தெரியாது, வாழ்த்துறது தெரியாது, எதுவுமே தெரியாம தூக்கி கொண்டு போய் போட்டா கிடக்கும், தூக்கிட்டு வந்து இங்க போட்டா இங்க கிடக்கும். இந்த மாதிரி இந்த ஆளுங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கிறதோ இல்ல எங்க கிடந்தாலும் வாயில ஈ மச்சா கூட தெரியாம, பிணத்துக்கு தான் ஈ மச்சா கூட தெரியாது, அதை விரட்டணுங்கிறது கூட தெரியாது. ஆனா ஈ வைத்து கிடக்கக்கூடியவர்கள் இந்த கல்லுண்பவர்கள் தான். அந்த எவ்வளவு ஈ அந்த முகத்துல மொச்சா கூட அந்த 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 உணர்வு கூட அற்று போய் பிணத்துக்கு சமமானவர்களாக அவர்கள் கிடக்கிறார்கள். அதனாலதான் பிணத்தோட அந்த இதை அவர் ஒப்பிடுறாரு. அந்த பிணத்துக்கு தானா எழுந்து போறதுக்கு கூட தெரியாது, நகடக்க தெரியாது, 4 பேர் தூக்கி போடணும். அந்த மாதிரி இன்னைக்கும் தூக்கி போடக்கூடிய நிலையிலே கல்லுண்பவர்கள் தன்னுடைய தரம் தாழ்ந்து போய் கிடக்காங்க அப்படின்னா செத்து போனவனுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கல்லை உண்பது அந்த நஞ்சு குடிக்கிறதுக்கு சமமானது. நஞ்சு உள்ள போய் போய் எப்படி ஒவ்வொன்றாக அழித்து கொண்டு வருகிறதோ அந்த மாதிரி கல்லுண்பவன் உள்ளுறுப்புகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறதையும் அவர் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. ஆனா இவ்வளவையும் பார்த்த பிறகும் இவ்வளவையும் கேட்ட பிறகும் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்த பிறகும் அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அறிவு இல்ல, அறிவையே இழந்துடுறாங்க. ஜாலியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் மேடம். என்னங்க சார்? ஜாலியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
சார் அடுத்த குரல் போயிடலாம் சார். சிவகுமார் சார் வாங்க. உள்வொற்றி உள்ளோர் நகப்படுவர் எஞ்ஞான்றம் கல்வொற்றி கண் சாய்பவர். உள்வொற்றி உள்ளோர் நகப்படுவர் எஞ்ஞான்றம் கல்வொற்றி கண் சாய்பவர். கல்லை மறைத்திருந்து குடித்து அறிவு மயங்குபவர். உள்ளூரிலும் வாழுகின்றவரால் உள்ளான செய்திகள் ஆராயப்பட்டு எந்நாளும் சிரிக்கப்படுவர். சரியா சிரிக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு ஒரு பெரிய சொல்றது 25 years முன்னாடி சார். அவர் வசதியானவர் தான். பால் கறந்து வைக்கிற பசங்க எல்லாம் எல்லாம் பண்ணலைன்னா அவருக்கு பில்டிங் வேலைக்கு வந்துடுவார். அப்பெல்லாம் அவருக்கு 100 ரூபாய் சம்பளம். 100 ரூபாய் சம்பளத்துல அன்னைக்கு ஈவினிங் போறப்போ 50 ரூபாய் கொடுத்துடணும். 50 ரூபாய் வீக்கெண்ட்ல கொடுக்கணும். அந்த 50 ரூபாய்க்கு உடனே ஓடுவாரா சார். 40 ரூபாய்க்கு சரக்கு, 10 ரூபாய்க்கு அந்த கடையில விற்கிற அந்த டெய்லி அதுக்குதான் வருவார் சார். 50 ரூபாய் அவர் இல்லாம வீட்டுக்கு போக மாட்டார். டெய்லி 50 ரூபாய் கொடுத்துடணும். அந்த மீதி 50 ரூபாய் வீக்கெண்ட். ஒரு நாள் பையன் அவனை இழுத்து போட்டு ரோட்ல மெரி மெரின்னு மறிக்கிறானா. இப்படி மானத்தை வாங்குறியா சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நல்லா இருந்த குடும்பம். அந்த ஆளுக்கு அந்த குடியாசை வந்து இப்படி குடியிலேயே விழுந்து கிடந்திருக்காங்க. நினைச்சாலே இப்போ இந்த மாதிரி ஆட்களை பார்க்க முடியாது இருக்காங்க. மனசு கஷ்டமா இருக்கு. பெரிய நல்ல ஆட்கள் அப்படி குடியால செத்து போடணும் கொஞ்சம் நினைச்சா ஞாபகம் வருது எல்லாமே. வறுமை நேரம் சிவப்புல வறுமை நேரம் படத்துல நல்லா காமிச்சிருப்பாங்க. அப்படிங்களா? ஞாபகம் இல்லை எனக்கு. ஸ்ரீதேவியோட அப்பா குடிப்பான். ஓ அது மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. பார்த்துட்டு தெரியும். அடுத்த குரல் போயிடலாம். இதுல கல் ஒற்றி கண் சாய்பவர். கல்ல மறைச்சு உண்ணுட்டான். உண்ணு அவனுக்கு அந்த சோர்வு வந்துருச்சு. அவன் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டான். அவனை உள்ளொத்தி அப்படி சாய்ஞ்சவன் அவனுடைய வெளிப்பாடு தெரிஞ்சிடும். அவனுக்கு மனமொழிமையில தெரிஞ்சிடும். அது அப்ப அந்த உள்ளூர் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க அத நிகழ்ந்த நிறைய அலுவலகங்கள்ல நடக்குது. அதாவது அவர் உயரதிகாரி, ரொம்ப சிறந்தவர் இருந்தாரு அங்கே. அதாவது வெறுவாயம் வெல்றவனுக்கு அவல் கிடைச்சது மாதிரி இந்த எல்லாரும் அவனை அதாவது பிரைவேட்ல அந்த ஆளை அவரை உயர் பதவியில இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் மேலாளரு. அதனால அவனை எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க. அவருடைய சிறப்புகள் எல்லாம் அங்க போயிடுது. அதான் இங்க முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு வர்றாரு எள்ளப்ப. அந்த குரூப் முழுக்கவே அதை இகழ. அடுத்த சார் இடையில உங்க பேச்சு குடிகாரன் பேச்சு இருந்தது சார். கர 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 கரன்னு இருந்தது சார். இடையில கொஞ்ச நேரம் அடுத்த குரல் படிக்கலாமா? கழித்து அடுத்த படிக்குங்களா? கழித்து அறியேன் என்பது கைவிடுக. நெஞ்சத்து ஒளித்தும் ஆங்கே மிகும். கழித்து அறியேன் என்பது கைவிடுக. நெஞ்சத்து ஒளித்தும் ஒளித்ததும் ஆங்கே மிகும். ஓகே, அதுக்குதாங்கம்மா நீங்க எல்லாரும் சூப்பர். கல்லுண்பவன் யான் ஒருபோதும் கல்லுண்பவன் யான் ஒருபோதும் கல்லுண்டு அறியேன் என்று சொல்வதை விட வேண்டும். நெஞ்சில் ஒளித்திருந்த குற்றமும் கண்ணுண்ட போதே வெளிப்படும். டாக்டர் பூவா. இப்ப நம்ம சார் சொன்னாங்கல்ல, சொல் விளம்பி அதுதான் சார். இது மறைச்சு வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்துரும். எல்லாம் வெளியில வந்துரும். அவன் ரகசியங்களை வச்சிருக்கிறவன் மது குடிக்கவே கூடாது. மது குடிச்சான் அப்படின்னா உள்ளத்துக்குள்ளார இருக்கிறது எல்லாம் மிகும்னு வேற சொல்றாரு அவரு. ஆங்கே மிகும். அது கொஞ்சமா இல்ல,
என்னென்ன சொல்லணுமோ வேர்ல இருந்து சொல்லிடுவான். அங்க இருக்கிறது ஒரு பூவா இருக்கலாம், அது வேர்ல இருந்து சொல்லி முடிச்சிருவான். எல்லாம் மிகுந்து போயிடும். அதனாலதான் கழித்தறியேன் என்பது கைவிடுக. ஊத்தி கொடுத்து வாங்கிடுவாங்க. ஆமா, ஊத்தி இந்த கொடுத்து மாதிரி நாக்கு ஆணுக்கு வாங்கிடுவாங்க. என்ன ரகசியத்தை சொன்னோம்னா அடுத்த வீட்டு ரகசியம், எய்த்த வீட்டு ரகசியம், ஊரு ரகசியம் அத்தனையும் அம்பலத்துல வந்துரும். ஒரு வாய் இந்த வடிவேல் ஒரு படத்துல பண்ணுவார் எங்க பாருங்க, ஆளு ஒருத்தரு மூடிக்கிட்டு நம்ம ஆளு குடிப்பாரு. மேடம் ஆங்கிலமா பேசுவாரு. நம்ம ஆளுங்க டீ வாங்கி கொடுத்தாலே வளர்ற ஆளுங்க, கல்லு வாங்கி கொடுத்தா வளர்றது இருப்பாங்களா? இந்த வடிவேலு சார் ஒரு படத்துல அப்படியே இந்த வேட்டிய வச்சு அப்படி மூடிக்கிட்டு முதல் பெக்கு, அடுத்தது கொஞ்சம் நகத்து, அடுத்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கண்டபடி வளர்ற மாதிரி தான் இது. இந்த முதல்ல தான் கொஞ்சம் ரகசியம், நேரம் ஆக ஆக பரம ரகசியமா எல்லாம் வெளியில வந்துரும். இன்னும் 2 குரல் இருக்கு. அது வேற வாய், இது நார வாய். ஆமா, அந்த மாதிரி அவ்வளவுதான், நார வாய் ஆயிடுறாரு. குடிகாரர் ரோல்ல மணி தெய்வமேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த தெய்வம் என்ன ஆகும்னே தெரியாது. காலையில காலை தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டு, ஆனா அதெல்லாம் ரொம்ப இவ்வளவு பார்த்துட்டு நீங்க திருந்தல பாருங்கல்ல, அந்த அம்மாவே அருவருக்கக்கூடிய நிலைமைக்கு போகுங்கிறதெல்லாம் சொல்றதுக்காக எல்லாம் படம் எடுக்கிறது இல்ல மேடம், சொல்றதுக்கு இதெல்லாம் இருக்குது, நீங்க வேணா அனுபவிச்சு பாருங்கன்னு சொல்றதுக்கு தான். இது மாலதி படிக்கிறியா? மாலதி படிங்கம்மா. இன்னும் 2 குரல் தான் இருக்கு. மைக் ஆன் பண்ணா. ஆன் பண்ணிட்டேன். 929 கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்துருயி அற்று. கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்துருயி இயற்று. இதனுடைய அர்த்தம், குடித்திருப்பவனிடம் அறிவுரை கூறுதல் நீருக்குள் முழுகியவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவதாகும். ஆழமான நீர்க்குள்ளார கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்துரியற்று. இம்பாசிபிள்ட்டாரு. ஆமா, தண்ணி ஆழத்துல மூழ்கி கிடக்கிறவன நெருப்பு பந்தத்தை எடுத்துக்கிட்டு போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அந்த என்கிட்ட இருக்கிறது இளங்குமரனார், புலவர் இளங்குமரனாரோட கருத்து இது. இல்ல இருந்தாலும் அது சொல்றது வீணுன்னு தான் சொல்றாரு அவரு. இந்த 2 குறளும் ஒரு விரக்தியில சொல்றது மாதிரி தான் இருக்கு. அவகிட்ட போய் காரணம் எல்லாம் சொல்லி கேட்டா அந்த காரணத்தை எல்லாம் ஒத்துக்க போறது இல்ல. அவன் போக்கெல்லாம் போவேன். ஒரு உதாரணம், இதை விட வலுவான உதாரணம் எங்கேயும் சொல்ல முடியாது. இந்த உதாரணம் வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. எடுத்துக்காட்டு, தண்ணிக்குள்ள போய் நெருப்பு பந்தத்தை வச்சுக்கிட்டு எவனையாவது தேட முடியுமா? உள்ள போற போது அணைஞ்சு போயிட, அவ்வளவுதான். உங்ககிட்ட சொல்லு பூரா செவிடங்காதுல ஊதுன சங்குதான் நமக்கு சொல்றாரு. இது அவருக்கு சொல்லல, கூட இருந்தவர்களுக்கு சொல்றாரு. அடுத்த குரலை படிச்சு இந்த நாய் பார்த்து திருந்தாவிட்டாய் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க திருந்தணும், அப்பதான் முடியும். கைக்கு எட்டுற தூரத்துல கடைய வச்சுட்டு செய்யாதன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு தவறு தெரியுமா? ஆனா நம்ம இந்த மாதிரி எல்லாம் சுட்டி காட்டுறத இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது, அதனால நம்ம சொல்றது இல்ல. இந்த மாதிரி ஒரு பெரிய தவற எந்த ஒரு அரசாங்கமும் செய்யக்கூடாத ஒரு தவறு தான். எந்த அரசாங்கமா இருந்தாலும் இத செய்யக்கூடாது. அறியாமை தவிர அறியாமையா யோசிப்பேமா, இதெல்லாம் எப்படித்தான் வந்தது? அந்த காலத்துல இருந்தே இருக்குது. பைபிள்ல ரேஷன் கடை இருக்கு, இவ்வளவுதான் அரிசிங்கிறாங்க, இவ்வளவுதான் பருப்புங்கிறாங்க, இவ்வளவுதான் எண்ணெய்ங்கிறாங்க. இங்கேயும் அந்த ரேஷன் இல்ல, அத கொண்டு வரலாம்ல, ஒரு ரேஷன் கொண்டு வரலாம்ல. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் ரேஷன் அப்படின்னு கொடுக்கலாம்ல. இங்கேயே ரேஷன் கடை மாதிரி வைக்கல. மேடம், நீங்க ரேஷன் கடை சொன்னீங்கன்னா ரேஷன் கடையில எப்படி கடல மூட்டை அரிசி எல்லாம் வெளில வைக்கிறாங்க?
அந்த மாதிரி வித்துருவாங்க. பெரும்பாலும் நியாயம் இருக்குல்ல சார். இருங்க மேடம், நீங்க வாங்காதவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க கார்டு வாங்கிட்டு போய் இவங்க வாங்கிடுவாங்க. நிறைய பித்தலாட்டம் நடக்கும். இதெல்லாம் என்னன்னா அதாவது மதுவிலக்கு இருந்த காலங்கள்ல என்ன நடந்ததுன்னா, மதுவிலக்கு இருந்த காலங்கள்ல மது வந்து திருட்டுத்தனமா விற்க ஆரம்பிச்சாங்க மக்கள். அது பல விஷயங்கள்ல பல பல பாதிப்புகளை உருவாச்சு. வேற ஒரு மாநிலத்துல போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வேற மாநிலத்துல சாப்பிடுறது மட்டும் அங்கிருந்து வாங்கிட்டு வர ஆரம்பிச்சாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் இங்க திருவள்ளுவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நீ குடிக்காதன்னு சொல்லல. நல்லா கவனிச்சோம்னா, நீ குடிச்சு மதிமயங்கி கிடக்காதுன்னு தான் சொல்றாரு. நீங்க அங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அங்க சொல்ற எல்லா கருத்துக்களும் வந்து உன்னை அறிதலுக்கு மீறி போற அந்த நிலைமைக்கு போறவன தான் சொல்றாரு தவிர இவர் முழுக்க குடிக்காதுன்னு எங்கேயுமே சொல்லல. அதுக்குதான் உண்ணும் சொல்ற. கல் உண்ணாமை நீங்க முதல்ல விளக்கம் கொடுத்துட்டீங்க. நீங்க கல் உண்ணாமைன்றது அதுக்கு தான் கொடுத்துக்க. அப்ப எந்த அளவுக்கு நீ அதை சாப்பிட்டா எந்த அளவுக்கு நிலைமை வரும்ன்ற அந்த ஒரு விளக்கத்தை தான் சொல்றாரு தவிர அவருக்கு நல்லா தெரிஞ்சுக்குது இவங்களை திருத்தவே முடியாது. வள்ளுவர்ல 10 வள்ளுவர்ல 100 வள்ளுவர் வந்தாலும் இது வந்து மாறாது அப்படின்னு. நீங்க சொல்றது சரிதான். தவறுகள் இருக்கு அப்படின்றதுனால தவறுகளை வந்து நியாயப்படுத்த முடியாது. தவறுகள் நடக்குதுங்கிறதுனால தவறுகளை நியாயப்படுத்த முடியாது. ஆனா அதே சமயங்கள்ல நாம இன்னும் கொஞ்சம் அந்த ரேஷன்ல அதை கொடுக்கறது இவ்வளவுதான் கொடுக்கறதுங்கிற ஒரு அளவு வச்சுக்கிட்டு அதை கொடுத்தாங்க அப்படின்னா ஓரளவாவது அதை சரி பண்ண முடியும். என்ன பிரச்சனைன்னா, ராணுவத்துல இருந்து ஓய்வு பெறாங்களே மிலிட்டரிக்காரங்க, அவங்களுக்கு அந்த ரேஷன் கார்டுன்னு கொடுக்குறாங்க இந்த லிக்கருக்கு. ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி என்னுடைய கார்டை இன்னொருத்தர் வாங்கிக்கிட்டு போய் 2 கார்டு எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துருவான். அதை தடுக்க முடியாது. ரேஷன் வச்சா கூட இல்லங்க சார், இது அதுக்காக தான் அப்படின்னு தெரியும் போது அதை அது இன்னொருத்தர் கார்டு இல்ல, இன்னொருத்தர் கார்டை எனக்குன்னு ரேஷன் மேடம், அது பேரு ரேஷன் கார்டு தான், லிக்கர் ரேஷன் கார்டு. மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்குள்ள இவ்வளவுதான் கொடுக்கணும்னு அளவு வச்சுதான் கொடுக்குறான். திருட்டுத்தனமா நான் 2 பேர் கார்டை வாங்கிக்கிட்டு போயிட்டு கூட ஒரு பையன் ஐ மீன் பெரிய ஆளுதான், சின்ன பிள்ளைகள் இருக்காது, கொண்டுட்டு போறாங்க. இந்த சிஎஸ்சி கேன்டீன் சொல்லுவாங்க. அந்த கேன்டீன்ல இந்த லிக்கர் இதுக்காக கொண்டு போயிட்டு அது எப்படி பார்த்தாலும் அது தவறு செய்யதான் செய்வாங்க. அது எல்லாரும் பண்ண முடியாது இல்ல சார். ஒரு சிலர் அந்த மாதிரி ஓரளவாவது ஒரு 60-70 பேரையாவது நம்ம ஒரு காப்பாத்தலாம்ல சார். என்னுடைய இளமை பருவத்துல மது விலக்கு தான் இங்க. அதனால நான் வளர்ந்த காலம் முழுவதும், அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சது 50ல பிறந்தேன், 57ல இருந்து விவரம் ஓரளவு தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த இது வர்ற வரைக்கும் இந்த மது விலக்கு இங்க இருந்தது. நான் அவைலபிலிட்டி 2 வார்த்தை இருக்கு. கொண்டு போய் விடுது. நினைச்சா கொண்டு இதுக்கு போனாங்க, பாண்டிச்சேரி போன கேலி பண்ணி போட்டாங்க. கண்ணதாசன் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு கேலி பண்ணி எல்லாம் போட்டாங்க. அப்ப இந்த மதுவிலக்கு அவசியமான கொள்கை. அதை கள்ளச்சாராயங்களை காய்ச்சறான்னு சொல்லி இது பண்ணிலாம், அதாவது அடுத்த இதுல குடிக்கிறான்லாம் சொல்லி இதை கொண்டாந்ததெல்லாம் சப்பக்கட்டு. அது இல்லாத இருக்கிறது ரொம்ப சிறந்தது. ஆனா சார் வந்து இல்லாம இருக்கலாம், எல்லா இடங்கள்லயும் இல்லாம இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல அளவோட கொடுக்கணுங்கிற ஒரு கணக்கையாவது அவங்க வந்து வச்சுக்கலாம். இப்ப திருடுறது வந்து ஊழல் பண்றது, திருடுறது இதெல்லாம் நடக்குதுங்கிறதுனால அதை வந்து நியாயப்படுத்தி திருடுறத வந்து சட்டமாக்க முடியாது, ஊழல் பண்றத சட்டமாக்க முடியாது. அந்த மாதிரி குடிக்கிறதையும் சட்டமாக்குறது அப்படிங்கிறது ஒரு நான் பார்க்கும்போது அப்படிதான் சார். ரொம்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் நாசமா போகுது சார். மனசே கேட்கல சார். ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க கூட இப்படி நாசமா போறாங்களே சார். எதிர்காலம் சார் ஆகும். மேடம் உண்மை, நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப வந்து அரசாங்கத்துக்கு, எந்த அரசாங்கத்துக்கும் வருமானம், மிகப்பெரிய வருமானம் இருக்குது. இதுல அந்த வருமானத்துக்கு அரசாங்கம் அடிமையாயிடுச்சு. அது ஒரு போதை ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு வருமானம் வர்றப்ப இது ரொம்ப சுலபமான வருமானம் இருக்குன்ற பட்சத்துல அவங்க குடுக்குறாங்க. ஆனா எல்லாருமே அளவுக்கு மீறி குடிக்கிறாங்களா? இல்லை. ஆனால் குடிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் கெட்டு போறாங்கன்றது உண்மை, அதுவும் உண்மை.
அதுவும் இன்னைக்கு பெண் பிள்ளைகளும் நிறைய குடிக்க ஆரம்பிச்சுட்டு காமிக்கிறான். பல பல சீரியல்கள்லயும் பல சினிமாகள்லயும் காமிக்கிறான். நம்ம எதிர்க்கவும் பாக்குறோம், ஒரு சிலரை பாக்குறோம். இது வந்து நம்ம மாநிலத்துல வந்து பெருசா தெரியுது, ஒரு சில மாநிலத்துல இதே நிலைமை இதை விட மோசமா இருக்குது. அங்க அது ஒண்ணுமே பெருசா பேசப்படலை. ஏன் பேசப்படலைன்னா அவங்க அந்த அளவுக்கு கல்வி கற்றவர்களா இல்ல, ஒரு தெளிந்த அறிவு மனப்பான்மையுடையவர்களா இல்ல. நம்ம பெரும்பாலும் இங்க படிச்சவர்களா இருக்கோம், ஓரளவுக்கு தெளிந்தவர்களா இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க கெட்டு போடக்கூடாதுன்றதை நம்ம உணர்றோம், அது சொல்றோம். என்ன ஒரு செயல்முறையில பாத்தீங்கன்னா வந்து செயல்முறை சிக்கல்கள் தான் இது, வேற ஒண்ணும் இல்ல விஷயம். செயல்முறை சிக்கல்கள். சார் இன்னொன்னு, ஒரு கட்டத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அத வந்து இந்த இடங்கள்ல சிகரெட் தடை செய்யப்பட்டது அப்படிங்கறதுனால நிறைய இடங்கள்ல யாரும் சிகரெட் பிடிக்கிறத பார்க்கவே முடியறது இல்ல. ஆனா வந்து என்னன்னா, சிகரெட்னால அரசாங்கத்துக்கு பெரிய வருமானம் கிடையாது, எந்த வித வருமானமும் கிடையாது. அதுல வரி வந்து கம்மி. இந்த மாதிரி இடங்கள்ல குடிச்சிட்டு குடிக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் ரோடு கொஞ்சம் சில இடங்கள்லயாவது அவங்க வந்து பேன் பண்ணி அந்த போஸ்டரை ஒட்டி. நீங்க வாங்கிட்டு போய் வீட்டுலதான் குடிக்கணும், வீட்டுல கடையில குடிக்க கூடாது, அவ்வளவுதான் சட்டம். ஆமா, வாங்கிட்டு போங்க, வீட்டுல குடிங்க. நீங்க சொல்ற மாதிரி கடையில பார் ரோட்ல விழுந்து கிடந்தீங்கன்னா புடிச்சுன்னு போயிடும். ஆமா, ரோட்ல இருந்தீங்கன்னா வெளியில குடிச்சிட்டு விளாத்தீங்கன்னா புடிச்சிடுவோம். வீட்டுல மட்டும் குடிக்கணும், அந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டா ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும், கொஞ்சம் குறையும், அவங்களுக்கு வருமானமும் வரும். இந்த 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 பழக்கத்துல இருந்து மக்கள் வந்து பெரும்பாலும் அடிமையாக மாட்டாங்க. அதுல ஓரளவுக்கு குறையும், ஒரு சிலரை தவிர. மற்றபடி வீட்டுல பொண்டாடி அடி பண்ற ஒரு பயம் இருக்கும். ஆமா, அதெல்லாம் இருக்கும். அது 2 பேர் சேர்ந்து குடிச்சாங்கன்னா அந்த பயம், அதை பத்தி பிரச்சனை இல்லை நமக்கு. நிறைவு குரல் படிங்க. நிறைவு குரல் படிச்சாச்சு சார். படிச்சாச்சா? முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா? 10வது குரலும் படிச்சாச்சு. அது அது நடக்க பாக்கல சார். நீங்க படிச்சிருங்க மேடம். உண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்ணதன்கண் சோர்வு. கள்ளுண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உண்டதன் உண்டதன் சோர்வு. இதுல வந்து கள்ளை உண்ணாதிருக்கிற காலத்தில் கள்ளுண்டு மெய்மறந்திருக்கும் வேறு ஒருவனை பார்க்கும் போது கள் உண்டதனால் உண்டாகும் தள்ளாட்டத்தை எண்ணி பார்க்க மாட்டானா அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. பார்க்க மாட்டானா? அவனுக்கு அது கூடவா தெரியல, நம்மளும் இப்படிதானே கடந்திருக்கோம், நமக்கும் இப்படிதானே நடந்திருக்குங்கிறத கூட அவனால சிந்திக்க தெரியாதவனா இருக்கானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அவரு. இது கூட தெரியாதா அவனுக்கு? அது வந்து பாருங்க சார், எப்படி வந்து அவர் வள்ளுவர் எப்படி வருத்தப்படுறாரு பாருங்க சார். 2 விரக்தி தான், 2 குறள் கூட பார்க்க மாட்டானா அவன். ஐயோ, இதை எனக்கு படிக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க சார். விரக்தியிலதான், அதாவது எண்ணி பார்க்க மாட்டானா அப்படிதான் கேட்கிறாரு. ஆனா எண்ணி பார்த்தான்னா குடிக்க மாட்டான். அதத்தான் அவர் சொல்றாரு. கல்லுண்ணா பொழுதில நடக்கிறத பார்த்தாட்டான்னா அவன் வேட்டி விலைய கிடக்குறானே, இந்த சமுதாயம் அவனை எல்லாருமே கேலி பண்றாங்களேங்கிறத உணர்ந்துட்டா குடிக்க மாட்டான். ஆனா உணர மாட்டேங்கிறானேங்கிற வருத்தமும் அவருக்கு இருக்கு. ஏன்னா 2 பாட்டுலயும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால ஜூனியர் விகடன்ல வந்து ஒரு செய்தி ஒண்ணு போட்டிருந்தாங்க சார். யாரோ ஒரு ஆளு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, குடிச்சிட்டு அப்படியே ஏதோ சாப்பிட்டு இருக்காரு. அந்த ரோட்ல இருந்த நாயும் வந்து அதை சாப்பிட்டுருக்கு. அதை எவனோ ஒருத்தன் போட்டோ எடுத்து சார் அந்த குடிகாரன் வீட்டுக்கே அனுப்பிட்டான் சார். அத பார்த்த அன்னைக்கு விட்டது தானே அந்த குடிகாரன். அதை வந்து ஜூனியர் விகடன்ல போட்டிருந்தாங்க சார். அதை பார்த்துட்டு 2 போட்டோவையும் பார்த்தோன்னா அந்த ஆளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா சார். நாயும் அவங்களும் சேர்ந்து சாப்பிடுறது, தெருநாயோட. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பாதி உண்மை பாதி பொய்ன்னு தோணுது சார். நான் போட்டோவோட நிஜமா நான் அது வரைக்கும் உண்மை, அது வரைக்கும் உண்மை. அவன் ரொம்ப வருத்தப்பட்ட அவன் தான் சார் அதை சொல்லியிருந்தான். இந்த போட்டோ அவன் சொல்றது வரைக்கும் உண்மை, செயல்படுத்தினான்றது அங்க பிரச்சனை சார். ரொம்ப அதை எழுதி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மனசு நம்புவீங்கன்றதுக்கு தானே மேடம் நாங்க நாங்க எழுதுறோம். சார் எதுவும் சொல்லுவாரு நாங்க
சார் அஹ் நம்பிடுவோம் சார், நம்புவோம் சார், ஒருத்தன் நல்லவன் ஆயிட்டான்னு நம்புவோம் சார். நம்பினா நல்லது. மகிழ்ச்சி. வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ஆடியோல கேக்குது சார். ஆடியபிள் சார், ஆடியபிள். ஓகே. ஸோ ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு ஆரோக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப தேவை. இது பொதுவான கருத்து. போதை வந்து பேராபத்து. அது போதை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது பேராபத்து தான். ஸோ மக்களுக்கு மனமாற்றம் தேவை. இந்த நிலையில மனமாற்றம் நிச்சயமா தேவை. ஸோ இப்போ மேடம் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்துல கூட இந்த நஞ்சு கலந்து விட்டது. பள்ளிகளில் நஞ்சு கலந்து விட்டது. அங்க ஒரு ஆசிரியருக்கு உண்டான ஒரு ஒரு அதிகாரம் பகிர்வு வந்து அது குறைஞ்சதால இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து இதை உணரணும். ஸோ கல்லை பத்தி திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த காலகட்டங்கள்ல போதை என்ற வஸ்து வந்து விதவிதமா உருமாற்றம் பெற்று வேற வேற வடிவில் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா கூட நான் படிச்ச நியூஸ் பேப்பர்ல இந்த கரெக்ஷன் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. டைப் ரைட்டிங் எழுதிட்டு அதை கரெக்ட் பண்ற ஃப்ளூயிடு கூட முகர்ந்து அதுல ஒரு போதை உண்டாகுது அப்படின்ற மாதிரி அதுலயும் வந்து அடிக்ட் ஆயிருக்காங்க நிறைய மாணவர்கள்ன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ கள் உண்ணும் சமுதாயம் ஒரு கடல். இப்போதைக்கு நிலைமை பிரகாரம் கள் உண்ணும் சமுதாயம் ஒரு கடல். அந்த கடல்ல மழை நீர் போன்றது நம்முடைய அறிவுரைகள், முயற்சிகள். அந்த கடலில் நம்முடைய அறிவுரைகளும் முயற்சிகளும் மழை நீர் போன்றது. ஸோ அது எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல எடுத்துப்பாங்கன்றது கேள்விக்குறிதான். ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ என்னுடைய எம்பில் தீசிஸ் வந்து 1.5 வருஷம் பண்ணேன் பிசியாலஜியில. ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஆன் எலக்ட்ரோமயோகிராம் ஆன் அல்பினோ ரேட்ஸ், ஃப்ராக், ரேபிட்ஸ். இது வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் தரமணியில நான் வந்து இந்த ஆராய்ச்சி கட்டுரையை பண்ணேன். ஆல்கஹாலோடைய எஃபெக்ட் மூளைக்கு மட்டுமல்ல, மசில்ல எந்த அளவுக்கு இது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு மசில் சார் சொல்லும்போது, இந்த எலக்ட்ரோ மயோகிராம்ன்றது அது ஒரு இசிஜி மாதிரி ஒரு அளக்கக்கூடிய ஒரு கருவி. அதை வச்சு மசில் புரோட்டீன் எந்த அளவுக்கு பாதிக்குது, மசில் லேட்டன்சி அதாவது நியூரல் சிக்னல் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க அந்த காலத்துல என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்தேன். ஸோ அது ஞாபகம் வந்து, ஸோ அதை செய்ததால நிச்சயமா வந்து எனக்கு வந்து அதுல இருந்தே எனக்கு ஒரு அந்த ஒரு மது மீதோ ஒரு வெறுப்பு நிச்சயமா இருந்திருக்கிறது. ஸோ ஸோ இந்த மக்கள் வந்து பொதுவா திருந்தணும் அப்படின்றது உணரணுன்றது தான். ஸோ உணவுக்காகவும் மருந்துக்காகவும் உண்ணும் நிலைமை ஆயிடுச்சு. இப்போ உணவுலையும் சேர்த்துக்கிறாங்க, மருந்தாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ உடலுக்கு கேடு தரும் எந்த போதைப் பொருளும் நீக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. ஸோ இன்னைக்கு நடைபெற்ற இந்த மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சி நிச்சயம் பயன் தரும் என நம்புகிறேன். நன்றி சார். நன்றி ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி சார். ஒரு நல்ல சின்ன உரை கொடுத்தீங்க, அருமையான உரை. அது கட்டுரை பத்தி சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதுதான் நீங்க எதை சொல்ல வந்தீங்கன்னு தெரிஞ்சது, மகிழ்ச்சியா இருக்குது. நல்ல தகவல். என்னுடைய ஒரே ஒரு அனுபவத்தை மாத்திரம் சொல்றேன். அதாவது 71 இந்த வைன் ஷாப் எல்லாம் திறந்தாங்க. ஏத்த மாதிரி ஒருவரு கூட்டிட்டு போயிருந்தாரு. நான் ரெக்ரியேஷன் கிளப்புடைய செக்ரட்டரி, ரொம்ப இளைஞனப்ப. ஏத்த மாதிரி அந்த வைன் ஷாப்புக்கு அலுவலக நண்பர்கள் 2-3 பேர் போயிருந்தாங்க. நானு அவங்களோட கூட போயிருந்தேன். இது என்னாச்சுன்னா, நான் ஒண்ணு அதுல குடிக்கல, அங்க உட்காந்துட்டு, ஏன்னா செக்ரட்டரி நான் போயிருந்தேன். இத ஒருத்தர் எங்க அண்ணனை பார்த்தவரு இன்னொருத்தரை பத்தி சொல்ற போது, எங்க அண்ணனே எல்ஐசில இருந்தவங்க, பெரிய பதவியில இருந்தவங்க. அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஒருத்தர் அந்த மேனேஜர் வந்தவர் தான் கூட்டிட்டு போனவர். இவர் போய் அங்க எல்லாரையும் கெடுக்கிறாரு. வினைத்தா மாதிரி சின்ன பையங்களை கூட கூட்டிட்டு போய் குடிச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு எங்க அண்ணன்கிட்ட அவர் சொல்லிட்டாரு. கேஷுவலா எங்கேயோ பாக்குற போது எங்க அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கடிதம் எழுதினாங்க. நம்ம குடும்பத்தார் இப்படி ஒரு பேரு யாருக்கும் வந்ததில்லை அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு இது எடுத்துட்டு எழுதிட்டு விட்டுட்டாங்க. அது ரொம்ப என்ன படுத்திடுச்சு. இல்ல நான் அப்படி போகலாம், சும்மாதான் போனேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸு கூடயே பழகிறத விட்டுட்டேன். அந்த மாதிரி அந்த சமுதாயம் திருத்துது நம்மள ஓரளவு. அதாவது திருத்த முடியாத எல்லைக்கு போற போது அது திருத்த முடியாம போகுது. அந்த அந்த எல்லைக்குள்ள நம்ம இருக்கிற போது சமுதாயம் நம்ம கரெக்ட் பண்ணத்தான் செய்யுது. சான்றோர் படிப்பாங்க,
அண்ணன் சொல்றாங்க, ஊர் சொல்லுது, அலுவலகத்துல எல்லாரும் குடியாரன்னு ஒரு பேரை எடுத்துட்டான்னா அப்புறம் அவன் பேரே மாறல. நான் பார்த்துட்டேன், நிறைய பேரை பார்த்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில, இந்த 60-40 ஆண்டு அலுவலக வாழ்க்கையில. அவரை ஏதாவது ஒண்ணு சொல்லி அவரை மட்டம் தட்டணும்ல. அவரு நல்லா தான் நடந்துட்டு இருக்காரு, அவரை அவன் குடியாரப்பா அப்படிங்கறது மாதிரியே இந்த மட்டம் தட்டுவாங்க. அதனால சான்றோரால் பேணப்படணும்னு நினைச்சோம்னா செய்யாதையும் நமக்கு சொல்லி தருவது ரொம்ப அந்த ஊசலாட்டத்துல இருக்காங்கல்ல, அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றி. அதனாலதானே சார் பனைமரத்துக்கு கீழே இருந்துகிட்டு பாலை குடிச்சாலும் கல்லுன்னு தான் சொல்லும் சமுதாயம் அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களோட இதுல சரியா இருக்கு. ஏன்னா உங்களை பார்த்துட்டு அந்த மாதிரி 72 சார் நீங்க சொன்ன மாதிரி நிறைய குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு சார். ஆபீஸ்ல நிறைய 4-5 பேர் நம்ம ஆபீஸ் முடிச்ச உடனே போயிடுவாங்க. 4-5 பேர் கரெக்டா போயிடுவாங்க. 4-5 பேர் எங்க போறாங்கன்னாக்கா அந்த அங்க ஒரு கடை சொல்லுவாங்க, இங்க ஒரு கடை சொல்லுவாங்க. கரெக்டா ஆளுக்கு 4 ரூபா 10 ரூபாய் ஷேர் பண்ணிட்டு ஏதோ இதே வேலையா போய் அது எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. அந்த குரூப் 4-5 பேர் நினைச்சு பாக்குறேன், யாருமே இல்லை, திருச்சி போயிட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 72-73 கல்லுக்கடை திறந்தாங்க, சாராய் கடை இல்ல வைன் ஷாப் திறந்தாங்க இல்லைங்களா. ரைட். அப்போ ஆபீஸ்ல குரூப் ஃபார்ம் ஆச்சு. நிறைய இதை பத்தி தெரியாத ஆட்கள்லாம் ஈவினிங் வீக்கெண்டான ஒரு குரூப், வீக்கெண்டான பாண்டிச்சேரி போறது, அது வீக்கெண்டான பாண்டிச்சேரி போறது. அந்த நண்பர்கள் யாருமே இல்லை உண்மையிலேயே. அது குடும்பங்கள்லாம் இப்போ நினைச்சு பார்க்கறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்துல இந்த கள்ளச்சாராய கும்பல் எல்லாம் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பக்கத்து தெருவுல எல்லாம் இருந்திருக்கு. அவங்க காட்சி பார்த்தது அதாவது நான் சொல்றது ஒரு எனக்கு ஒரு 10 வயசு 15 வயசு அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலத்துல நான் இந்த கள்ளச்சாராயம் காசு பக்கத்து தெருவுல இருந்து அவங்க எந்த அளவுக்கு எல்லாம் போலீஸ்காரன் வரப்போ பயவிடுவாங்க, எந்த அளவுக்கு தெருத்தின்னு ஓடுவாங்க. அது அப்பெல்லாம் வீடெல்லாம் பெருசா வளர்ந்ததெல்லாம் கிடையாதுல்ல, அது ஒரு மாதிரி கிராமம் மாதிரி தான் இருந்த இடம். இதே அயனாவரத்துல, நான் சொல்றது அயனாவரத்துல, அந்த மாதிரி இடத்துல இந்த கள்ளச்சாராயத்துக்கு அந்த ஃபேமிலியே சாராயம் காசுற ஃபேமிலின்னு தான், அவங்க பேரு சாராயக்காரமா தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சொல்லாடெல்லாம் இருந்து அவங்க ஃபேமிலியே பார்த்துருக்கேன். அந்த பசங்க என் கூட படிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அந்த வயசு போன பிறகு அவங்க அதை விட்டாங்க. விட்டு கூட அந்த பிள்ளைங்க பேர்லாம் என்ன ஆச்சுன்னா சாராயகாரமா பிள்ளைங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர பேர் விட்டு சொல்ல மாட்டாங்க. அந்த அந்த நிலைமை இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துச்சு, மதுவிலக்கு ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களால ஒன்றும் காய்ச்சப்படியில கொல்ல முடியல. போலீஸ்காரன் தெத்தின்னு போய் கேஸ் போடுவான், திட்டம் வாங்கிட்டு போவான். ரெண்டும் நடக்கும். இந்த மாதிரிலாம் நடந்த காலங்கள் இருக்கு. அது மதுவிலக்கு முடியுமா சாத்தியமா அப்படின்னா அரசாங்கம் அதுக்குரிய வருமானத்தை, அதுக்கு வருகின்ற வருமானத்தை வேற வழியில ஈட்டுறதுக்கு ஒரு திட்டமிட்டு அந்த திட்டத்தின் பிரகாரம் அது ஓரளவுக்கு சக்சஸ் ஆச்சுன்னா முடியும், நிச்சயமா முடியும். பல விதங்களை அது பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா அது எப்ப நடக்கணும்னா தெரியாது. வள்ளுவர் சொன்னாருன்றதுக்காக நாங்க விட்டுருந்தோமான்னு கேள்வி கேட்பாங்க நம்மள. அதான் இருக்குது. ஏதோ நம்ம அதாவது அவங்க விடுறாங்களோ இல்லையோ, நம்ம எல்லாம் பிடிக்காத இருக்கிறோமா. இங்க இப்ப யாருன்னா பிடிக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, எதுவும் தெரியாத பேசினுங்கிறீங்க, நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் இது பேச மாட்டீங்கன்னு. இந்த எம்ஐஎம் குரூப்பே நல்ல ஃபேமிலியோட இருக்கிறவங்க தான் சார் இருக்காங்க இதுல. சொன்ன மேடம், அதனாலதான் சார் நம்ம அதை பத்தி எல்லாம் பேச முடியுது நல்ல தைரியமா. இல்லன்னா நம்ம எப்படி தைரியமா பேச முடியுமா? சைக்கிள் டியூப்லயோ இல்ல வேற டியூப்ல கொண்டு வராங்க. 74 வீடு கட்டணும் பாத்துங்க சார். ரஜினிகாந்த் படத்துல காமிச்சாரு சார், கட்டிட்டு போவேன் லாரி டியூப், பஸ் டியூப்ல கொண்டு வராங்க சார். ஸ்மக்லிங். அது என்ன செடி கீழே வச்சு ஒளிச்சு குளிக்கிறாங்க சார். அது பாத்துங்க சார். இங்க இருந்து பார்த்தா ஒரு செடிக்கு, ஒரு மரச்செடி கீழே ஒளிச்சு எப்படி அது அங்கேயே குளிக்கிறாங்கன்னு தெரியல. அங்கேயே ஒளிச்சு குடிக்கிறாங்கன்னு தெரியல, ஒளிஞ்சு குடிக்கிறாங்க. அது அங்க புதைச்சி வச்சிருப்பாங்களோ? ஓ தெரியல. அது டிஸ்டிலேஷன் ப்ராசஸ், அது ஹை டெக்னாலஜி. அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா
டிஸ்டிலேஷன் பண்ணி அந்த ஒரு ஊரல் சொல்லுவாங்க, அதை வந்து டிஸ்டிலேட் பண்ணி அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பேட்டரி சயின்டிபிக் போட்டாங்க டெக்னாலஜி அது ஆக்சுவலா. கோபால் கிட்ட சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆமா ஆமா அது 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 என்ன சார், பேட்டரி போட்டாக்கா விஷயம் இல்லையா சார், விஷயம் ஆகாது. ஆமா அது ஆக்சுவலா அது பாய்சன் தான், இருந்தாலும் அது ஒரு மாடரேட் லெவல், அது கிரிய ஊக்கி சில மாதிரி விஷயங்கள் செயல்படும். வந்து மாடரேட்ல சேர்க்கறது தான் சார். அது வந்து பேட்டரி சேர்க்கறாங்களான்றது தெரியல சார். அது பேட்டரி எல்லாம் எல்லா இடத்துலயும் பேட்டரி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதாவது இல்ல அந்த கள்ளச்சாராயம் காலத்துல சொன்னாங்க யூரியா கூட சேர்ப்பாங்க ஒரு சார். சில விஷயங்களை எல்லாம் பேட்டரி சேர்க்கறாங்க. ப்ரொஃபஷனலா பண்ணும்போது அதுக்குரிய கெமிக்கல் தான் சேர்ப்பாங்களே தவிர பேட்டரி எல்லாம் போட மாட்டாங்க. ஆமா ஆமா அது வந்து நம்ம இல்ல அந்த மாதிரி சேரும் போது தான் விஷச்சாரமா மாறுறது. இது கள்ளச்சாராயம் குடிச்சு பேட்டரி போடுறவங்க கல்லுல எல்லாம் பேட்டரி எல்லாம் போட மாட்டாங்க சார். கல்லுல ஒரு வகையான ஒரு பவுடர் இருக்கு சார். அந்த பவுடர் சேர்த்துட்டாங்கன்னா போதை அதிகமாயிடும். வேற ஒண்ணுமே கிடையாது. கல்லு இறக்குற கல்லுல வந்து அவன் ஒரு பவுடர் வச்சுட்டான், அந்த பவுடரை சேர்த்துட்டான்னா முடிச்சு போச்சு. அவன் அப்ப பழங்கிழம் எதுவும் போட மாட்டான். பழங்கிழம் போடுறதுலாம் சாராயம் காய்ச்சிருது. கள்ளச்சாராயம் காய்ச்சறதுலதான் அந்த பேட்டரி போடுறது இதெல்லாம் வந்து பண்றது. கல்லுல வந்து பியூர் கல்லுல நல்லா இருக்கும்ன்றது ஒரு பக்கம். அது எதுவும் அதுல மைல்டா போதை இருக்கும், பெருசா இது இருக்காது, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து கல்லுல வந்து ஒரு பவுடர் இருக்கு, அது பேர் என்ன மறந்து போச்சு. சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருந்தது, மறந்து போச்சு. சின்ன வயசுல இளமையான வயசுல அப்ப தெரிஞ்சு வச்சிருந்தேன். அந்த ஒரு பவுடர் போடுவாங்க, அது போட்டா போதை அதிகமா இருக்கும், அது டேஸ்டே மாறிடும். அந்த டேஸ்டே, அதாவது கல்லோட டேஸ்ட் ஒரிஜினல் டேஸ்டே மாறிடும். அது சாராயம் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும், போதை அதிகமா இருக்கும். அது வந்து ஒரு பக்கம் வித்துன்னு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. பதநீர் குடிக்கலாம் சார், நல்லா இருக்கும் சார், ஸ்வீட்டா நல்லா அழகா இருக்கும் சார். பதநீர் சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிடல, நல்லா இருக்கும். எனக்கு பதநீர் எங்க இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவேன். நான் கோயம்புத்தூர் போனப்ப கூட ஒரு இடத்துல பதநீர் வித்துருந்தாங்க. நானு சார் அது ஓரளவு தான் குடிக்கலாம், அது 2வது நாள் குடிக்கணும்னா பேதி வந்துடும் சார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவம். ஒரு சில உடம்புக்கு ஒத்துக்காது சார், அது ஒண்ணு இருக்கு சார். அது ஒண்ணு இருக்கு சார். காலேஜ் டேஸ்ல பாத்துருக்கேன் சார், கோபால் சேண்டன் மாத்திரையோ இதே ஒண்ணு போட்டு தண்ணீரையோ சோடாலையோ போட்டு கலக்கி குடிப்பாங்க சார் பசங்க. சேண்டன் மாத்திரையோ இல்ல வேற ஏதோ ஒரு மாத்திரைய இப்போ வந்து ஆக்சுவலா ஃபார்மா இண்டஸ்ட்ரியில நிறைய ட்ரக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அது வந்து they will mix with soda or something வாட்டர் பண்ணும்போது அது ஒரு போதை தரும் வஸ்துக்கள். ஸோ அது வேரியஸ் டைப்ஸ் இருக்கு, நமக்கு தெரியறது இல்ல, அது பாசிபிள் இருக்கு. மெடிக்கல் ஷாப்ல நின்றப்ப சார் ஆமா ஆமா அது சில பசங்க வருவாங்க, அண்ணே ஒரு ஊசி ஒண்ணு கொடுவானுங்க, அப்புறம் வேற ஏதோ ஒண்ணு வாங்குவாங்க, ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குவாங்க. இதுல விற்க கூடாது, கொடுக்கலனாக்கா கரெக்டா பண்ணுவாங்க. கடையில ஏன்டா நீ கொடுக்கற அப்படின்னாக்கா உடச்சிட்டு போயிடுவாங்க, கண்ணாடி கல்லெழுதிட்டு போயிடுவாங்க. 10 ரூபா தான், ஆக்சுவலா 10 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டு போயிடுவது. போலீஸ் ப்ரொடெக்ஷன்ல இது பாதுகாப்பா இது எங்களை பிடிச்சிருவாங்க. இருந்தாலும் சரியா தான் கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுக்கலனாக்கா எங்களை வந்து கரெக்டா பண்ணுவானுங்க, மருந்து வந்து எங்களை கண்ணாடி உடைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர். அதெல்லாம் மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. ரொம்ப அருமை சார், நன்றி. நீங்க கலந்து கொண்டதுக்கு நன்றி. ஒரு நல்ல கலந்துரையாடல் தான் இன்னைக்கு. கல்லுண்ணாமை பத்தி நிறைய பேசிட்டோம். உண்ணாமை அப்படின்றதுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அமுதா மேடம். உண்ணுதல், குடிக்கிறதுன்றது ஒரு பக்கம், உண்ணுதல் என்ன அப்படின்றது ஒரு சிறந்த விளக்கம் கொடுத்தாங்க. நிறைய பேசிட்டோம், நம்மளோட சொந்த அனுபவங்கள்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்தது கொண்டது இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது அப்படி பேசியிருக்கோம். பேசுறத கேட்டு ஒரு 2 பேர் திருந்தினாங்கன்னா நம்ம பேசுறதுக்கு ஒரு நல்ல அர்த்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல நாங்க திருந்திட்டோம் இத பார்த்த உடனே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை விட ஆனந்தப்படுறது வேற என்ன சார் இருக்க முடியும்? பெரிய விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி. உண்மைதான், அது நடந்தால் மிக பெரும் மகிழ்ச்சி. ஆமா, ரொம்ப அதாவது இன்பம் பேரின்பம் சொல்லுவாங்கல்ல, அது நடந்ததுன்னா பேரின்பம் நமக்கெல்லாம். நான் வந்து அதை எதிர்பார்க்கிறேன் சார். யாருன்னா போடுங்கப்பா, யாருன்னா போடுங்கன்னு சொல்லலாம். பார்க்கும் மகிழ்ச்சி. பிரசன்ன லட்சுமி ஒண்ணுமே பேசல குடிகாரர்கள் பத்தி. கலந்து கொண்ட நிறைய பேசினாங்க சார். விட்டா பேசுவாங்க, நிறைய வச்சிருக்காங்க. நான் நிறைய வச்சிருக்கேன், நான் பேசல. மகிழ்ச்சி, நன்றி. கலந்து கொண்ட நன்றி. நன்றி சார். நாளைக்கு சார், நாளைக்கு பிரேமா மேடம் சார் ஓகே சொல்றாங்க சார்.
ஆஹ் இந்த ஒரே ஒரு செகண்ட் கவிதைகள் மேடம். கவிதைகள் சொன்ன பாருங்க சார்.